அந்த செய்தியுடைய தலைப்பு இறுதி நாட்களில் சபைகள் எப்படி இருக்க வேண்டும். இறுதி நாட்கள், இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கிறது. கடைசி காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைகள் எப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய சபைகள் உண்டு, நிறைய காரியங்கள். ஆனா இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தன்னோட மனவாட்டி சபை எப்படி இருக்க வேண்டும், அதுதான் இந்த சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடி நம்ம நேற்று வாசித்த வசனம் தான் 9ஆம் அதிகாரம் 31 சொல்லுகிறது. அப்பொழுது யூதேயா, ஆமீன், கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எவ்வளவு அந்த சின்ன வசனத்துல எத்தனை எத்தனை காரியங்கள் இருக்கிறாங்க பாருங்களேன். ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. இன்னைக்கு மக்கள் எதுக்கு சபைக்கு வராங்க? தனக்கு சமாதானம் வேணும், தனக்கு சந்தோஷம் வேணும், தனக்கு விடுதலை வேணும், தனக்கு சரீர சுகம் வேணும், தன்னுடைய கண்ணீருக்கு ஒரு பரிகாரம் வேணும், தன்னுடைய மாறாவின் அனுபவம் மதுரமாக மாறணும், தன்னுடைய தனிமை மாறணும், தன் துக்கம் மாறணும், தன் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். இந்த ஏக்கத்துடன் தான் மக்கள் சபைக்கு வருகிறார்கள். ஆமீன் சொல்லலாமா? அப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க வேண்டுமானால் இயேசு சபைக்குள்ள இருக்க வேண்டும். ஆமீன். இயேசு சபைக்குள்ள இருக்க வேண்டுமானால் சபை அவருடைய சித்தத்தின்படி இயங்க வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். அவருடைய ஹிருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும், அவருடைய ஹிருதயத்தில் ஒவ்வொரு பிளானிங் தாமே இந்த சபைக்குள்ள இயங்க வேண்டும், நடக்க வேண்டும். அவர் எங்கேயுண்டோ அங்க விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எங்கேயுண்டோ அங்கே அற்புதம் உண்டு. அவர் எங்கேயுண்டோ அங்க அதிசயம் உண்டு. அவரை தொட்டவரும் சரி, அவரு தொட்டவரும் சரி, அவரை பார்த்தவரும் சரி, அவரு பார்த்தவரும் சரி, அவரை கேட்டவரும் சரி, அவருடைய முன்பாக புலம்பின பிள்ளைகளோட கண்ணீரின் சத்தத்தை கேட்டவரும் சரி, எல்லாருக்கும் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். தொட்டவனுக்கும் விடுதல். ஆமீன். இயேசு வந்து தொட்டவனுக்கும் விடுதல், நம்மளா போய் தொட்டவனுக்கும் விடுதல், இயேசு சொன்னதை கேட்டவனுக்கு விடுதல், நம்ம அழுத சத்தத்தை கேட்டவன் நமக்கு விடுதல். எல்லா விதத்திலும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்க தேவனாயிருக்கிறார். அப்படியானால் என்னுடைய வேதம் தெளிவாக சொல்லு, இதோ நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் கர்த்தர் சொல்றாங்க. எங்க இருக்கிறது தெரியுமா? பின்னாடி அல்ல, அந்த சைடு அல்ல, இந்த சைடு அல்ல, பலிபீடத்தில் அல்ல. எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? உங்க நடுவில் நான் இருக்கிறேன் என்று அவர் எழுதி இருக்கிறாங்க. ஏன் நடுவில் இருக்க வேண்டும்? அதனே ரகசியம் அநேகருக்கு புரியவில்லை. அவர் பெரிய ஒரு ராஜாதி ராஜா, அவர் பெரிய சர்வ வல்லவர், அவருக்கு மேல ராஜாக்கள் கிடையாது. அவர் வந்து நடுவில் இருக்க வேண்டிய ஆள் அல்ல, இந்த தலைமை ஸ்தானத்துக்கு தான் வந்து இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் எங்க இருக்கும், அவருக்கு ஒரு பெரிய ஆசனம் எங்க இருக்கும், அவருக்கு ஒரு பெரிய ஸ்தானமானங்கள் இங்கு இருக்குமானால் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த சபையுடைய மத்திய பகுதியில் என் ராஜாதி ராஜா உட்கார வேண்டுமானால் ரகசியம் என்ன? படித்தவன் வந்திருக்கிறார், படிக்காதவன் வந்திருக்கிறார், தாழ்ந்தவன் வந்திருக்கிறார், உயர்ந்தவன் வந்திருக்கிறார், எல்லா விதத்திலும் கனவீனப்பட்டவன் வந்திருக்கிறார், கனமுள்ளவன் வந்திருக்கிறார், மேதைகள் வந்திருக்கிறார், ஞானிகள் வந்திருக்கிறார், பேதைகள் வந்திருக்கிறார், பாவிகள் வந்திருக்கிறார், பிணியாளிகள் வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பல கூட்டம் மக்கள் வந்திருக்கிற இடத்துல அவர் இடத்துல முக்கிய ஸ்தானத்தில் இருக்கவில்லை. எல்லாருக்கும் சமஷீட்டாக, எல்லாருக்கும் சமஸ்தனாக, எல்லாருக்கும் எல்லாமாக, எல்லாருக்கும் ஒன்றாக, எல்லாருக்கும் ஒரே ஆமென் சிந்தையில உதவி செய்ய மத்தியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிள்ளவாதம் பிடித்த அல்லேலியா சொல்லக்கூடாது. இது அந்த வாதம் அல்ல, இது வேற ஏதோ ஒரு வாதம். நல்ல அல்லேலியா சொல்லி தொலை, நல்ல ஒரு அல்லேலியா சொல்லி தொலைஞ்சிடுங்க, தொலைஞ்சிடுங்க. சொன்னப்ப சிலர் எல்லாம் தாடிக்கு கை வச்சிட்டு இருக்கிறாடா, இவன் சாக சொல்றாரு. நீ சாகாம இருக்கணுங்க அல்லேலியா சொல்லு, நீ வாழணுங்க அல்லேலியா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. இங்க இருந்து காஞ்சிபுரம் கேட்கிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போமே. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்பா என் நடுவிலே இருக்கிறார். அவர் யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டார். நீ எந்த ஜாதி, நீ எந்த ஜாதி, நீ எந்த கோத்திரம், நீ எந்த குலம், நீ யாரு, இவ யாரு, ஒதுக்கி வைக்கிற தெய்வம் அல்ல. நான் பிரசங்கிக்கிற தெய்வம் அவர் எல்லாருக்கும் சமஸ்தமாய் இருக்கிறார். சமத்துவம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதுக்கு காரணம் கர்த்தர். ஆமென். சந்தோஷம் தானா? எத்தனை பேர் நம்புறீங்க?
எல்லாருக்கும் ஏசப்பா மதியாயவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். என் தேவை அறிய, உங்க தேவை அறிய, என்னை தொட, உங்களை தொட, என்னோடு பேச, உங்களோடு பேச மத்தியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்றாங்க, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. அப்ப சபைக்குள்ள என்ன வேணும்? பாஸ்டர், அந்த சபையில் அடி நடக்குது, இந்த சபையில் அடி நடக்குது, அங்க போலீஸ் வந்துட்டு போறாங்க, இங்க இது நடக்குது, அது நடக்குது, அங்க கோஷ்டி பிரிவினை, ஜாதி பிரிவினை சண்டை நடக்குது, கமிட்டிக்கும் பாஸ்டருக்கும் அடி நடக்குது. இது இந்த சபை அல்ல, அது வேற சபை. சில மாதங்களுக்கு முன்னே ஒரு சபை பிரதிஷ்டைக்கு அழைச்சிட்டு வர உங்க மாவட்டத்தில் பெரிய ஒரு பாஸ்டர், பெரிய பேர் பெற்ற ஒரு பாஸ்டர் அந்த ஆலயத்தோட பிரதிஷ்டைக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெந்தகோஸ்து சர்ச், ஸ்தாபனத்தின் பேரு சொல்ல மாட்டேன், வெக்கக்கேடு, காரணம் லைவில் போகுது. நாங்க போய் காரை கொண்டு போன நேரத்தில் பார்த்தா ரோட்ல இந்துக்கள் தங்களுடைய கோவிலுக்கு முன்பாக எப்படி பந்தல் போட்டு டெக்கரேஷன் பண்ண வேணும், அதே போன்ற கலர்ல, அதே போன்ற டெக்கரேஷன்ல பந்தல் போட்டு ரோட்டை கவர் பண்ணி இருக்கிறாங்க. பார்த்தா பந்தல சுத்தி வந்து தென்னை மர கொலையும், இந்த கர்த்தருக்கு சோதரன் இந்த பாக்கு மரத்தினுடைய கொலையும், அதே போல ஆமீன் கர்த்தருக்கு சொல்ற குறு ஓலைகளும், அதுபோல வாழை கொலையும் எல்லாம் பந்தலை சுத்தி கட்டி வச்சிருக்கிறாங்க. சர்ச்சு வாசலை பார்த்தா வாழை கொலையும் ஆமீன் தென்னங்கொலையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த சபைக்கு போனா அங்க சபை இருக்கிற எல்லா பெண்களும் ஒரு விதமான கலர்ல யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல போட்டு 2 முழம் மல்லிப்பூ பின்னாடி தலைக்கு வச்சிருக்கிறாங்க. பெந்தகோஸ்து சபை. அந்த ஸ்தாபனத்தினுடைய ஆமீன் ஆமீன் சூப்பரண்டு அன்னைக்கு அங்க செய்தி கொடுக்கிறாங்க. நானும் அங்க பேச வேண்டும். நான் அதை பார்த்த உடனே, பாஸ்டர், இந்த கோவில் திருவிழா நடக்கிறதுல எப்படி நம்ம காரு போகும் என்று சொல், கோவில் திருவிழா இல்ல, நம்ம திருவிழா சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னோட பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறவனுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னோட பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்றாங்க. சபைக்கு இடல் உண்டாக்குறவனுக்கும் ஐயோதாம். அவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுங்கள். இது என்னுடைய ஆலயம், இது தீட்டுப்படக்கூடாது, இது பரிசுத்தமாயிருக்க வேண்டும், இது பரிசுத்தாவின் உள்ளம் புறமாய் உலாவிக் கொண்டிருக்கிற இடம். அவருடைய கண்கள் இங்கே நோக்கமாயிருக்குது, அவருடைய வலதுகரம் இங்கே உயர்ந்திருக்குது, அவருடைய ஆளுகைக்குள்ள நீங்கள் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். அவர் எங்கேயுண்டோ அங்க என்ன உண்டு? ஆலயத்தினோட ரிபன் கட் பண்ண பொட்டாசு வெடிக்குது, வெடி படக்கம் போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படியோ என்னை இழுத்து மேடைக்கு கொண்டு போனேன். மேடைக்கு போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்த்தா எனக்கு ஒண்ணும் பரிதாபம் இந்த பப்ளிக்ல சொல்ல முடியாது, அவ்வளவு வேதனை. நான் அங்க ஜபம் பண்ணல, அங்க நான் செய்த ஒரு வித்தியாசமான மனுஷன் தான். எந்த கொம்பனானாலும் சத்தியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த சத்தியம் தான் என்னை உங்க முன்னாடி நிறுத்தி இருக்குது. இந்த சத்தியம் தான் என்னோட மூச்சு வந்து போய் கொண்டு இருக்கிறது. இந்த சத்தியம் தான் இந்த நல்ல உடுப்பு எனக்கு போட கொடுத்து இருக்கிறது. இந்த நல்ல சத்தியம் தான் என்னை இந்த வெளிப்படத்துல உங்க முன்னாடி என்னை நிறுத்த வைத்து இருக்கிறது. இந்த சத்தியத்தை நான் எங்கவே கொச்சப்படுத்த விட மாட்டேன். இந்த சத்தியத்தை நான் இறக்கி கொடுக்க மாட்டேன். இந்த சத்தியத்தை நான் விற்க மாட்டேன். ஊரு கேட்ட உபதேசம் எனக்கு கிடையாது. சத்தியம் சத்தியம்தான், சத்தியம் சத்தியம்தான். அந்த சபையை நான் பிரசங்கிக்கல, அந்த சபையை நான் பிரேயர் பண்ணல, எதுவுமே செய்யல. அவங்க சாப்பிட்டு விசேஷமான பிரியாணி, அவன் சர்ச்சில் பச்சை தண்ணி நான் வாங்கி குடிக்கல. ஆமென். பச்சை தண்ணி வாங்கி குடிக்கல. நேற்று இங்க வந்து பார்த்தேன், எந்த ஆடம்பரம் கிடையாது. நீங்க தான் சபைக்கு அலங்காரம், நீங்க தான் சபைக்கு அலங்காரம். ஆமீன் சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தான் சபைக்கு அலங்காரம். பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமான எந்த காரியமும் இங்க நடக்கல. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். இப்ப எல்லாம் பெந்தகோஸ்து சபையிலே செண்ட மேளம் வைக்கிறாங்க. செண்டக்காரன் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இடுப்பிலே சுமப்பு துணியை கட்டி அவன் கோப்பனம் கொடுத்துட்டு அவன் சர்ச்சுக்கு முன்னாடி செண்டை அடிக்கிறான். இவெல்லாம் நாசமா போனோம்னா நான் பிரேயர் பண்றேன். இப்படிப்பட்டவெல்லாம் நம்ம தேசத்தில் இருக்க கூடாது. வயிற்று பழப்புக்காக, பேருக்காக, பிரஸ்தாபத்துக்காக, பணத்துக்காக எவனோ எவருத்தன் கொடுக்கிற பணத்தை எடுத்து அவனை பிரீதிப்படுத்துறதுக்காக எந்த செண்ட மேல கும்மாளம் நீ வைத்த நாசமா போயிடுவேன். சத்தியத்திலும் ஆத்மாவிலும் தேவனை ஆராதிக்க பழகு. சத்தியத்திலும் ஆத்மாவிலும் தேவனை துதிக்க பழகு. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த பழகு. அங்கதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. அங்கதான் கர்த்தரோட மகிமை வெளிப்படுத்துவாராக. அங்கதான் தேவனுடைய சக்தி உண்டாகும். அப்படின்னா சபைக்கு எதுக்கு மக்கள் வராங்க? சண்டை போட்டு போகிறதுக்கு அல்ல, அடிபிடி போட்டு போகிறதுக்கு அல்ல, டேஷனுக்கு போகிறதுக்கு அல்ல, சமாதானத்தோடு போகிறதுக்காக. அது நம்பர் 1 பாயிண்ட். அடுத்தது பாருங்க, கர்த்தருக்கு சபையை சமாதானம் பெற்று அப்புறம் பக்தி விருத்தி அடைந்து. சபைக்குள்ள வரவன் என்ன அடையணும்?
பக்தி விருத்தி. அப்போ என்னுடைய உடை, என்னோட நட, என்னோட கைதட்டு, என்னுடைய பாட்டு, என்னோட பிரேயர், என்னோட வர்ஷிப், என்னோட மெசேஜ் எல்லாமே ஒரு அயோக்கியமான ஒருத்தர் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தால் அவனை கர்த்தர் பக்தி விருத்தி உள்ளவனாக மாற்றணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப நம்முடைய ஆராதனுடைய அழகு, வேதம் சொல்லுகிறது, ஆராதனையின் அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆமீன் சொல்லாம இருக்க கூடாது. அப்ப இங்க நடக்கிற ஆராதனுடைய அழகு, ஒரு புறமதஸ்தன் உள்ளவன் இருக்கும் பொழுது அவன் எத்தனை கோவிலே கும்மாளம் அடிச்சு வந்திருப்பான், எத்தனை கோவிலுக்கு பின்னாடி சுத்தி வந்திருப்பான். ஆனா இந்த நம்முடைய ஆலயத்தில் வந்த பிறகு சொல்றான், இந்த ஆராதனுடைய அழகு என்னை கவர்ந்து கொண்டது, இன்னும் நானும் என் குடும்பமும் இங்கதான் வருவேன். அப்படியான சபையிலே கர்த்தருடைய சமாதானம் இருக்கணும். அது மாத்திரமல்ல, பாத்தீங்களா? ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருக வேண்டும். இவைகள் எல்லாம் ஒரு சபைக்குள்ள இருக்கணும். ஆமீன். இந்த சபை என்று சொல்லும்போ சத்தியத்தில் சொல்லப்பட்ட இந்த கெட்டிடம் அல்ல சபை, நீங்களும் நான் இந்த சபை. இவைகள் எல்லாம் எனக்குள்ள இருக்கணும், இவர்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கணும். இவன் தான் ஒரு கலைப்படம் இல்லாத கிறிஸ்டியன், இவன் தான் பரலோகத்துக்காக தகுதியுள்ள கிறிஸ்டியன், இவன் தான் கர்த்தருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற மனுஷன், இவன் தான் கர்த்தருடைய இதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவன். அதுதான் உண்மை. வேகமா வாங்க, 2 தீமோத்தேயு வேகமா எடுக்கலாமே. நம்ம நேற்று பார்த்தது, ஆனாலும் கொஞ்சம் விவரமா உங்களுக்கு சொல்லிட்டு போனோம், அதுக்காக தான் எடுக்கிற. வேகமா வாங்க, 2 தீமோத்தேயு வேகமா எடுக்க பார்ப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், ஆமீன், 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்க பார்ப்போமே. 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்க பார்ப்போமே. அதனுடைய ஆமீன் 1 5 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். மேலும் கடைசி நாட்களில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மேலும் கடைசி இங்க யாரும் படிக்க மாட்டீங்களோ? ஆண்கள் யாரும் படிக்க மாட்டாங்களா? கொஞ்சம் மைக்கில் படிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம், நீங்க ஓய்வெடுங்க. இங்க என்ன சொல்லுகிறார்? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறுதல் அற்றவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஆமீன் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களுமாயும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களுமாயும் இருமாப்புள்ளவர்களுமாயும் தேவ பிரியம், ஆமென், தேவ பிரியம் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலக வேண்டும். குடும்பத்துக்கு ஒரு சம்பந்தம் எடுக்கிறீங்களா? குடும்பத்துக்கு ஒரு சம்பந்தம், பெண்ணுக்கு ஒரு திருமணம் நடக்க போகுது, பையனுக்கு ஒரு திருமணம் நடக்க போகுது. இங்கேதான் நீ ரட்சிக்கப்பட்டாய், இங்கேதான் கர்த்தர் உன்னை பிரதிஷ்டை பண்ணாய், இங்கதான் நீ வளர்ந்தாய், உனக்கு அஸ்திவாரமே இங்கதான். அங்கே வளர்ந்திருக்கும் காலத்தில் உனக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்து இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணது போல பிரதிஷ்டை பண்ணி சத்தியத்திலும் ஆத்மாவிலும் பிள்ளை வளர்த்தி நாளைக்கு அது கல்யாணம் ஆகும் பொழுது, அது வரைக்கும் அது காது குத்தி இருக்க மாட்டேன், அது வரைக்கும் அது பொட்டு வச்சிருக்க மாட்டேன், அது வரைக்கும் அது பூ வச்சிருக்க மாட்டேன். இப்ப கல்யாணம் வந்த பொழுது தெய்வமும் வேண்டாம், தெய்வ சபையும் வேண்டாம், உபதேசமும் வேண்டாம், எப்படி ஆகலும் பிள்ளையோட கல்யாணம் நடந்தா போதும் என்று சொல்லி அலங்கோலமான அவிசுவாசியோடு இணைக்கிற குடும்பமே நீங்க அதை விட்டு வெளியே வர வேண்டும். நாள் பார்க்கிற நீ, ஜாதகம் பார்க்கிற நீ, நாள் பொருந்துகிற பார்க்கிற நீ இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் இந்த பூமியில் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமீன். கர்த்தர் என்னை மலையில் வெட்டி எடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் காட்டொலிவாயிருந்தோம், நான் காட்டுக்குள்ளே யாருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு காட்டொலிவாயிருந்தோம். என்னை தேடி ஒருவர் காட்டுக்குள் வந்தா, என்னை அந்த காட்டில் வெட்டி எடுத்தார். வெட்டி எடுக்க காட்டொலிவுதான், ஆனா அங்கே என்னை வெட்டி எடுத்து நல்ல ஒலிவு மரத்தோடு என்னை ஒட்ட வைத்திருக்கிறார். ஆமென். என்னுடைய பழைய குணங்கள், என்னுடைய பழைய சுபாவங்கள், என்னுடைய பழைய பாரம்பரியங்கள், என்னுடைய எல்லா குணாதிசயங்கள் அதோட முடிந்து விட்டது. இப்ப இந்த நல்லொலிவின் குணாதிசயம் தான், நல்லொலிவின் ரத்தம் தான், அந்த ஜீவன் தான், அந்த கனிதான் என்னிலிருந்து உற்பத்தி ஆக வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டி, பழையதெல்லாம் ஒளிந்து போனது. ஆமென்.
பழையவைகளுக்கெல்லாம் டாட்டா, அதுக்கு பை பை. திருப்பி ஒரு வீடு பிரதிஷ்டை, வீடு கட்டுகிறது, ஒரு இடம் வாங்குறது, அல்ல பிள்ளையோட பேரு, எந்த பிள்ளையோட திருமணம், எந்த காரியமானாலும் நீங்கள் வேத புத்தகத்தில் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க செய்ய வேண்டும். உங்களை போதிக்கிற போதகர்கள் என்ன உபதேசம் கற்றுக் கொடுக்கிறனோ அதுதான் நீ செய்ய வேண்டும். மாட்டையும் கழுதையும் கட்டி உழக்கூடாது பைபிள் இருக்குது. விசுவாசிக்கு சம்பந்தமே அது கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆனபடி பிற்பாடு நீங்கள் வேதனைப்படக்கூடாது. திருமணமாகாத பிள்ளைகள் இங்கே இருந்தால் நீங்க சொல்ல வேண்டியது, தகப்பன் தாயை பார்த்து நான் சன்னியாசியா இருந்து மரித்தாலும் பரவாயில்லை, எனக்கு இப்படிப்பட்ட திருமணம் வேண்டாம் சொல்லணும். ஆமென். ஒரு பெரிய IAS ஆபீசர் பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும், உங்க நாட்டுக்காரன் தான், உங்க ஊருக்காரன் தான், பேர் நான் சொல்ல மாட்டேன். பெரிய IAS ஆபீஸ், கர்த்தர் சித்தமான இன்னுக்குரிய நாட்களுக்குள்ள DGP வரப்போகுது. பெரிய போஸ்ட், ஒரே ஒரு மகள் தான், கோடிக்கு அதிபதி தான், பேர் பெருமை பெற்றவ தான். அவள் இப்போ நல்ல ஒரு டாக்டராக பணியாற்றி படித்து முடித்து பணியாற்றுகிறார். அவளுக்கு இப்ப மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு பெண்ணு தான், கோடிகளுக்கு அதிபதி தான், பெரிய உன்னத ஸ்தானத்தில் அப்பா இருக்கிறாங்க. பேர் பெருமை பெற்ற குடும்பத்தில் ஒரு பெண்ணு தான். அவளை பார்த்து கேட்கும் அவள் சொன்னது, முழங்கால் படியிடுகிறேன், சத்தியத்திலும் ஆத்மாவிலும் ஆராதிக்கிறேன், கரத்திரையட்ட ஒரு பரிசுத்தவான் எனக்கு கைப்பிடிக்கணும், வேற யாரு வந்தாலும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஆமீன் சொல்லுவோமா? கல்யாணமே வேண்டாம். அவருடைய மனைவி என் மனைவி கிட்ட சொல்லியிருக்க, அக்கா நீங்க தான் மாப்பிள்ளை பார்க்கணும், நீங்க சொல்ற மாப்பிள்ளை மட்டும்தான் என் பெண்ணை திருமணம் செய்வாங்க, நீங்க காமிக்கிற மாப்பிள்ளை தான் அவ திருமணம் செய்வாங்க அக்கா, இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள நடக்கணும் அக்கான்னு சொல்லி அந்த பிள்ளை எப்பொழுதுமே போன் பண்ணிட்டு இருப்பா. அப்படியானால் பிள்ளைகளாக நீங்க தீர்மானம் எடுங்க, நான் எனக்கு அசுத்தமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்படிப்பட்டவனோடு போய் நான் மல்லடிக்கிறதை பார்க்கலும் நான் தனிமையா ஒரு சன்னியாசியா இருந்து வாழ்ந்து சொர்க்கத்தில் போகலாமே. ஒரு திருவாமையும் சொல்ல மாட்டாங்க. இவர் ரொம்ப ஓவரா போற மாதிரி தெரியுது. சிலர் பல்லு கடிக்குது, சிறி கடிக்குது, எனக்கு பரவாயில்லை, நீங்க தான் நான் அடுத்து கீழே போனா காரம் உள்ள குழம்பு நீ தான் சாப்பிட முடியாம கஷ்டப்படும் நிலைமை வரும். கடிக்காது, ஃப்ரீயா இரு. நல்லதே சொல்றேன், நான் உன் நன்மைக்காக சொல்றேன், நன்மைக்காக சொல்றேன். ஆமீன் சொல்லுவோமா? என்னோட சபையோட போர்டு வேற, இந்த சபையோட போர்டு வேற, ஆனா சத்தியம் ஒண்ணுதான், சத்தியம் ஒண்ணுதான். ஆமீன் சொல்லுவோமா? ஒரு அப்பனுக்கு பிறந்த மக்கள் தான் நம்ம, ஒரே குடும்பத்துக்கு நம்ம போக போறோம், ஒரே அப்பத்தை தான் நம்ம சாப்பிடுறோம், ஒரே பாத்திரம் பானம் செய்கிறோம், போர்டு மட்டும்தான் வித்தியாசம், சத்தியத்துக்கு மாற்றம் இல்லை. அதனாலதான் உரிமையா பேசுறேன். இது என்னோட சபை தான், இது என்னோட சபை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வேறொரு சபைக்கு நான் கூலிக்காரன பிரசங்கத்துக்கு வந்த மாதிரி இல்ல, என்னோட சபை நான் பேசுறேன். இந்த சபை ஒரு குழந்தையின் நரகத்தில் போக கூடாது, இந்த சபை ஒரு சின்ன பாத்திரம் நரகத்தில் போக கூடாது. இந்த சபை முழுவதும் காகலம் தொனிக்கும் பொழுது அப்படியே நாம் நித்தியத்திலே கடந்து செல்ல என் கர்த்தர் அந்த பாக்கியம் நமக்கு தர வேண்டுமானால் இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய சபைகளை போய் பாருங்க, அதுவும் சென்னை பட்டணங்கள், அதே போன்ற பெங்களூர் பட்டணங்கள், பல பட்டணங்களை வந்து பாருங்க, நம்மளால சகிக்கவே முடியல. பேரு பெந்தகோஸ்து தான், ஆனா அங்க நடக்கிற காரியங்கள், அது இங்கிலீஷ் சர்வீஸ்ல போய் பாருங்க பட்டணங்களில். ஆமீன். வெளிநாட்டுல அமெரிக்கா எல்லா கண்ட்ரிகளுக்கு நான் போய் வரேன், எல்லாரும் சொல்லுவாங்க அங்கதான் மக்கள் துணி உடுக்க மாட்டேன். இப்ப இந்தியாவிலே நம்ம பிள்ளைகளை தான் துணி உடுக்க மாட்டேன். எவ்வளவு அலங்கோலம், என்ன டிஸ்கோ, என்ன கலர் லைட்டு, என்ன மாதிரி பாட்டு, என்ன மாதிரி நடனம். ஆமீன். வாசிக்கிறவன் குடுமி வைத்திருக்கிறான், பாட்டு பாடுறவன் அலங்கோலமான டி-ஷர்ட், அலங்கோலமான ஜீன்ஸ் பாண்டை போட்டு எல்லாத்தையும் காமிச்சு குலுக்கி அவள் பாட்டு பாடுறாங்க. இங்க ஆவியானவர் இருப்பாரா? சபையே கவனி, இங்க ஆவியானவர் இருப்பாரா? நாசம் வரப்போகுது உனக்கு, ஆபத்து வரப்போகுது உனக்கு. உன் கையில் இருக்கிற ஒரு ஆத்மாவை நீ பரலோகம் கொண்டு போக முடியாது. ஆனா ஒன்று மட்டும் நான் ஊழியக்காருக்கு சொல்றேன், நீ உங்கள் ஒரு உக்கிரானக்காரனா இருக்க வேண்டும். நமக்கு மேலே ஒரு எஜமானன் உண்டு, நம்ம அவருக்கு கணக்கு ஒப்புவித்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் இந்த சபையை குறித்து பாஸ்டர் கணக்கு கேட்பார், என் சபையை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார், உங்க சபையை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். உங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகளை பரலோகத்தில் கொண்டு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்பு மெய்ப்பருக்கு இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர்கள் 100 நாள் வேலை செய்தோ, கூலி வேலை செய்தோ, கட்டையோடத்தோ, சுமந்தோ, எப்படியோ பாடுபட்டு ரத்தம் செஞ்சு நமக்கு 10 ரூபாய் காணிக்க கொடுக்கிறோம், நமக்கு 100 ரூபாய் காணிக்க கொடுக்கிறோம். அவனுக்கு நல்ல வஸ்திரம் இல்ல, நல்ல வீடு இல்ல, நல்ல கார் இல்ல, அவனுக்கு நல்ல ஃபுட் இல்ல, அவன் என்னமோ ரேஸ் அரிசி சாப்பிட்டு நமக்கு நல்ல அரிசி சாப்பிடக்கூடிய காசு கொடுக்கும்போ அந்த மனசாட்சி வேணுமா வேண்டாமா? சொல்லுங்களேன்.
எனக்கு வர்ற பணம் எல்லாம் இங்க என் பிள்ளைக்கு ஒரு 5 ஏக்கர், இங்க என் பிள்ளைக்கு ஒரு 5 ஏக்கர், அங்க ஒரு 10 ஏக்கர் எஸ்டேட், என் பிள்ளைக்கு சொகுசு காரு, இதான் நான் வாங்கி கொடுக்கணும். இல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக போக வேண்டியது விருப்பம் உள்ளவன் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு சிங்கிள் நயா பைசாய்க்கும் உத்தரவாதத்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவாய். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவன் சந்ததியை ஒரு காலத்தும் கர்த்தர் இறக்கிறதுக்கு விட மாட்டாங்க. நம்பலாமா? நம்பலாமா? அப்படியானா இந்த காலத்துல, இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் எப்படி எனில், மனுஷர் தற்பிரியராயும், இன்னைக்கு நான் வாழ்ந்தா போதும், நான் சுகமா இருந்தா போதும், என் சபை வளரணும், என் சபை கட்டப்படணும், எங்க ஸ்தாபனம், எங்க சபை, அந்த புத்தி ஊழியக்கார மைண்டில் இருக்கவே கூடாது. ஆமென், ஆமென். அடுத்த மாசம் இங்க பக்கத்தில் ஒரு கிருபாசன சபை, இதே ஊர் தான் பாஸ்டர், இதே பக்கத்துல தான் அடுத்த மாசம் நான் வர கிருபாசன சபை இங்க பாஸ்டர் இன்னைக்கு வரும் நினைக்கிற நோட்டீஸ் கொடுக்கிறதுக்காக அங்க நான் பேசுறேன். அதுக்கு முந்தின 3 நாட்கள் நம்ம ஜஸ்டின் மோசஸ் உங்களுக்கு தெரிந்து நினைக்கிறேன், நான் 3 நாட்கள் அங்க நான் பேசுறேன். அதை முடித்து நான் நேரே பாளையங்கோட்டை போய் அங்க ஒரு 4 நாட்கள் பேசுறேன். கர்த்தருக்கு சோதரம், அடுத்த மாசம் ஃபுல்லா நான் வெளியில தான் பேச வேண்டி இருக்குது. நான் உங்களை கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, கர்த்தருக்கு சோதரம், நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம் அப்படி அல்ல, எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். எல்லா ஆவிக்குரிய சபைகளும் கர்த்தருடைய சபைகள் தான். நம்ம சத்தியத்துக்காக எழும்பணும், சத்தியத்துக்காக நிற்கணும், சத்தியத்தை அறியணும். சத்தியம் தான் நமக்கு தேவை. இங்க சொல்ற பாருங்களேன், ஆமீன். அடுத்து வருது பாருங்க, பணப்பிரியராயும், பணப்பிரியராயும், பணம் வந்தா வீம்பு வரும், வீம்புக்காரராயும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் இயேசுப்பா நமக்கு தருவாராக. நம்முடைய தேவைகள் கர்த்தர் நமக்கு சந்திப்பாராக. நாம எல்லா விஷயத்துக்கும் அவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்க எப்பொழுதுமே சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர், ஒரு 2 பேருக்காக சொல்லுங்க பார்ப்போமே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எல்லாரும் சொல்லணும், திரும்பி திரும்பி சொல்லணும். ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். நாமே சொல்லுவோமா? ஒரு நல்ல மேய்ப்பனாய், நல்ல புல்லுள்ள இடத்துல நல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் உன்னை உடுக்க வைக்கிற, உண்ண வைக்கிற, போஷிக்கிற, குடிக்க வைக்கிற, பாதுகாக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நல்ல இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நேற்று ஒரு கூட்டம் பாஸ்டர் நாங்க நிற்கும்போது இப்படி உள்ளே வந்துட்டு இருந்தேன். நான் கை கொடுக்க போகும்போது நாங்கள் ஃபுல் காஸ்பல் சொல்லி இங்கே வந்துட்டு, எனக்கு கஷ்டம், என்ன தப்பா நினைக்காதுங்க பாஸ்டர், எனக்கு ரொம்ப, அப்போ நாங்கள் என்ன ஆஃபான்னு கேட்டேன். ஒரு 4-5 பேர் இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நிற்க முடியுதா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்து நாங்கள் ஃபுல் காஸ்பல் சொல்லி இப்படியே வந்துட்டாங்க. எனக்கா மனம் உடஞ்சி போச்சு. நான் உடனே இப்படி பிடிச்சு நிறுத்தினேன். நாங்கள் என்ன ஆஃபான்னு கேட்டேன். நாங்கள் நீ மட்டும் ஃபுல்லு, நான் மட்டும் ஆஃபான்னு கேட்டேன். நான் பேசுகிற மாதிரி நீ பேச முடியாது, நான் நிக்கிறமா, நான் உங்களை குறை சொல்லல, அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நேற்று இங்க ஏஜி 2-3 பேர் அவங்கள தூக்கி நான் தலைமையில் வைக்கலையே. எனக்கு போர்டு பிரச்சனை, இந்த ஒரு போர்டு சொர்க்கத்துக்கு போகாது. அடிக்கணுமா நீ இங்கே அடிச்சுக்கோ, இங்கே அடிச்சுக்கோ, ஒரு போர்டு சொர்க்கத்துக்கு போகாது. சொர்க்கத்துக்கு போன கரை இருக்க கூடாது, பாவம் இருக்க கூடாது, பரிசுத்தம் இருக்கணும், தூய்மை இருக்கணும், ஆமீன் சொல்லுவோமா, தகுதி இருக்கணும், ஆயத்தம் இருக்கணும். அவன் மட்டும்தான் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் முத்திரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த சாப்பா குத்துனவன் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அங்க போன ஐபிசி அது பீஸ் போக போகுது. நான் சொல்றது, இப்படிப்பட்ட பிடிவாதம் நமக்குள்ள இருக்க கூடாது. ஸ்தாபனங்களுக்குள்ள இப்ப பாயிட்டு, ஸ்தாபனங்களுக்குள்ள எலெக்ஷன், ஸ்தாபனத்துள்ள நீயா நானா நல்ல பாயிட்டு, அங்கே போலீஸ் பாதுகாப்பு. எப்படி சபைகள் வளரும்? இந்த இருக்கிற தலைமுறைகள் அதை பார்க்கிறாங்க. பாஸ்டர் கொஞ்சம் எழும்பி வாங்க, இங்க நடக்கிற கூத்து இந்த தலைமுறைகள் பார்க்கிறாங்க. அடுத்த தலைமுறையா வர வேண்டிய பிள்ளைகள் இந்த சண்டையும் இந்த பிரச்சனையும் பார்த்து, இந்த பாயிட்டை பார்த்து இந்த பிள்ளைகள் நாளை கூலியக்கார வருவாரா, ஞானஸ்தானத்துக்கு வருவாரா பாஸ்டர்? இந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு யாரு பதில் சொல்லுவாங்க? சொல்லு பாஸ்டர். சபை போதகர் எத்தனை பிள்ளைங்க, ஊழியக்கார பிள்ளைங்க சொல்றா, அப்பா சாமி எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது போய் மூட்டை சுமந்து போய் உட்காருங்க பாஸ்டர், நாங்க மூட்டை சுமந்து வாழ்ந்துடுறேன், ஊழியக்கார வேலை எங்களுக்கு வேண்டாம். என்ன அடி, என்ன பயிட்டு, என்ன ஜாதி வரி, நான் நாடாறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னும் 6 என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, இன்னும் கூப்பிட விட்டாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு எந்த 6மே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு எந்த வித்தியாசமே கிடையாது. மலைக்கு போங்கள், மரங்களை வெட்டுங்கள், தோலை உரியுங்கள், தண்ணீரை போடுங்கள், சபையை கட்டுங்க. எதுக்கு தோல் உரிக்கிறாங்க? எங்க ஊர்ல நரிக்குறவர், இந்த ஊர்ல உண்டா பாஸ்டர்?
நரிக்குறவன். அவன் போய் கொக்கை சுடுவாங்க, காக்கை சுடுவாங்க, கவுதாரியை சுடுவாங்க. எல்லாத்தையும் சுட்டுட்டு அவனுக்கு காக்கை கிடைச்சா தோலை உரிச்சிட்டு எடுத்துட்டு வரும். சார் சூப்பர் கவுதாரி சார், சூப்பர் கவுதாரி. இவன் பெரிய படிச்ச மேதை தான். இவனுக்கு ஏபிசிடி தெரியாது. யாருக்கு? நரிக்குறவனுக்கு. அவனுக்கு சுடதுக்கு தான் தெரியும், தோல் உரிக்க தெரியும். அங்கேருந்து அத்திருக்கு சொன்ன காக்கை பிடிச்சு தோலை உரித்து சாருக்கு ஒன்று கொடுக்கறாங்க, கவுதாரி சார். அவன் மத்தியானம் அந்த குழம்பு சாப்பிட்டு சாயங்காலம் காந்து பொண்டாட்டியை கூப்பிடுது. எதுக்கு அவன் தோல் உரிக்கிற? பாட்டுக்கார தம்பி சொல்லுங்க. அடையாளம். புத்தி உள்ளவர்கள் கவனிக்கணும். எதுக்கு தோல் உரிக்கிறாங்க? ஒரு மார்த்தோமா சமுதாயத்திலிருந்து கர்த்தர் வெட்டி எடுத்தா. வைராக்கியமான மார்த்தோமா குடும்பத்தில் தெய்வம் என்னை வெட்டி எடுத்து என் தோலை உரித்து என்னை தண்ணீரிலே முக்கி இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை தலைமையில ஊட்டி இன்னைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் தேவனை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபைக்குள்ள வந்த பிற்பாடு அந்த ஜாதியிலே பொண்ணு பாரு, இந்த ஜாதியிலே பாப்பல பாரு, நீங்க சொல்லது உண்டானா நீ இன்னும் செறிப்பட இல்லைன்னு அர்த்தம். இங்க வந்த பிற்பாடு ஒரே ஜாதி. அது என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. என்னோட பைபிள், உங்க பைபிள் எனக்கு தெரியல, என் பைபிள் சொல்றது உங்களை போல வேறொரு பரிசுத்த ஜாதி இந்த உலகத்தில் வேற இல்லை. கை தட்டலாமா? கை தட்டலாமா? உங்களை போல வேறொரு பரிசுத்த ஜாதி வேற இந்த பூமியில் இல்ல. நம்பலாமா? நம்பலாமா? சத்தமா 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 சத்தமா. அப்பேற்பட்ட பரிசுத்தராய் இருக்கிற நீங்களும் நானும் பணத்துக்கோ பேருக்கோ பெருமைக்கோ பதவிக்கோ நம்முடைய கிருபையை இழந்து போக கூடாது. நம்முடைய அபிஷேகத்தை தீட்டுப்படுத்த கூடாது. நம்மளுக்கு கிருபை நிற்கணும், நம்ம சத்தியத்தில் நிற்கணும், நம்ம பலப்படணும், நம்ம கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், பூத்து குலுங்கணும், கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. எப்ப கனி பார்த்தாலும் என்னில் அவருடைய கனி இருக்கணும். ஆமென். என்னுடைய வைஃபோட மூத்த சகோதரி கேரளாவில் வந்தாங்க. அப்போ ஒரு பிள்ளை என் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன். அவள் கறி மாதிரி கருத்த ஒரு பெண்ணு. அவளை எங்க அக்கா வைஃபோட அக்கா வந்து பார்த்தேன். இது யாரடின்னு கேட்டேன். நம்ம சமையல்காரி அக்கா சொன்னேன். இவ எந்த ஜாதி அடின்னு கேட்டேன். இவ அந்த ஜாதி சொன்னாங்க. நான் இந்த வீட்டில் வெள்ளம் குடிக்கத்தில்லைங்க, நான் இந்த வீட்டில் எந்த குடிக்கத்தில்ல, வெள்ளம் குடிக்கத்தில்ல. கத்திரிக்கு சோதனை அக்கா சொன்னேன். என் வைஃப் அக்கா நீ போற வரைக்கும் அவளை சமைக்க விட்டு, அவளை சமைக்கிற நாங்க சாப்பிட்டுக்கிறேன், நான் உனக்கு ஸ்பெஷலா சமைச்சேன் சொல்லி 4 நாள் இருந்து சாப்பிட்டு போனாங்க. ஒரு சில மாதங்களுக்குள்ளே அவளை ஞானசாரம் எடுத்துட்டான். குடும்பம் பெரிய யாக்கோபா குடும்பம், கேரளாவில் வைராக்கியமான யாக்கோபா குடும்பம். குடும்பத்தோட ஸ்நானப்பட்டு வீட்டுக்கு வந்தப்போ அந்த கொச்சா கருத்த கொச்சு எந்தியடி, கருத்த கொச்சு எந்தியடி. அவள் அப்பளும் உங்க வீட்டில் உண்டு. அவளு சமைக்கிறதா நான் சாப்பிடுவேன். ஏன்? கண்கள் திறக்கப்பட்டது, ஒரு மாற்றம் உண்டாயிட்டு. தோல் கருத்ததாயிருக்கலாம், தோல் வெள்ளையாயிருக்கலாம், நட்டையாயிருக்கலாம், குட்டையாயிருக்கலாம், அதெல்லாம் நீ பார்க்க விட. கிருபை இருக்குதா? அபிஷேகம் இருக்குதா? பரிசுத்தாவின் முத்திரை போடப்பட்டிருக்கிறாரா? அவர் அந்த மனவாட்டியாய் நியமித்து வைத்திருக்கிறாரு. என் ராஜாதி ராஜாவை போல சுந்தரன், அவரை போல அழகிலே சிறந்தவன், அவரை போல கோமலன் உலகத்தில் வேற யாருமே இல்லையே. அவருக்கு மனவாட்டியாய் நியமித்த என்ன, அவருக்கு மனவாட்டியாய் நியமித்த உன்னை இன்னும் ஒருத்தன் தாழ்த்தி பேசின மனவாளன் சும்மா இருப்பாரா? ஆமீன். நீ பார்த்தா சுபசுபோன்னு இருக்கிற, உனக்கு கிட்னி ஃபெயிலர் ஆகி 2 டயாலிசிஸ் பண்ணா போதும், இவளே காட்டில் நீ கரியா மாறிடுவே. கர்த்தருடைய கிருபையினால் இன்னும் தோல் கலர் மாறாம இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லு. இன்னும் கிட்னி ஃபங்க்ஷன் ஆயிக்கும், அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லு. ஆமீன் சொல்லுங்களேன். உன்னை சுத்தி சுத்தி கேன்சர் இன்னும் உனக்கு வரல. கிருபை, கிருபை. கைகாலிகள் ஏங்குது கிருபை, கண் பார்க்கிறது கிருபை, காது கேட்கிறது கிருபை, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது கிருபை, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது கிருபை. ஹல்லேலூயா. தலை இருந்தா தலைக்கு மேல தட்டி அப்பாவை ஆர்ப்பரியுங்க. பெருமை நமக்கு வேண்டாம், அகங்காரம் நமக்கு வேண்டாம், பணவரி நமக்கு வேண்டாம், உலகப்பட்டு நமக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. கரத்திரியற்ற ஒரு பரிசுத்த மனவாட்டியா நம்முடைய சபை மாறணும், நம்முடைய ஊழியங்கள் காணப்படணும், இது உலகம் அறியணும். அடுத்த பாட்டு யாரு பாருங்களேன். அகந்தக்காரலாயும் தூஷிக்கிறவர்களாய். யாரும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? தூஷிக்க கூடாது. அப்புறம் தாய் தகப்பன்மார்க்கு, பிள்ளைங்க கவனிக்கிறீங்கடா, தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்பு. உனக்கு ஐஸ்வர்யம், தீர்க்காயுசு,
பலன், சுகம், கனமகிமை வேணுமா, உயிரோடு வாழணுமா, தாய் தந்தை கனம் பண்ணா போதும். பிள்ளைங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிள்ளைங்க ஆமீன் சொல்லுங்க. எனக்கு கேட்கிற மாதிரி சொல்லு. சத்தமா சொல்ல. ஐயோ, இது இல்லைங்க, புரிஞ்சுக்கணும். நீங்க செப்பரேட்டா போய் இவளுங்க அம்மாவை பார்க்கணும். செப்பரேட்டா போய் நீங்க பார்க்கணும். மேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமீன் சொல்ல மாட்டேன். ஆமே, பிள்ளைகளாவது கொஞ்சம் பரவாயில்ல சொல்லு மக்களே. பாருங்கடி அம்மா எப்படி இருக்கிற பாரு. இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க பாப்போமே. வையா அல்லேலும் வையா. தெரியுது வையா வையா. அப்ப பெற்றோர்களை நீங்க என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அவன் படிப்பறிவு உள்ளவனோ, படிப்பறிவு, நீ பயங்கர இங்கிலீஷ் பெரிய ஆளு தான், நீ கலெக்டர் தான், அவன் ஏற ஓட்டுறவன் தான், கை நாட்டு தான், கூட்டி படிக்க தெரியாதவன் தான், தமிழே புரியாதவன் தான், அவன் தான் உனக்கு அப்பேன், அவன் தான் உனக்கு தாயே. என்ன கவனிக்கணும், அவ்வளவுதான் உனக்கு தாயே. அந்த வயிற்றுல தான் நீ இருந்தேன், அந்த பால் தான் நீ குடிச்ச, அந்த ரத்தம் தான் நீ உண்ட. அந்த அம்மாவை ஒரு காலத்தை நீ தூஷிக்க கூடாது. உன்னை தோளிலே சுமந்த தகப்பனை ஒரு காலத்தும் நீ அமீன். உபாகம புஸ்தகம் 1:31 சொல்லுகிறது, நீங்கள் இந்த இடத்தில் வருகிற நேரம் வரை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல இன்றைக்கு கர்த்தர் உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறான். 10 மாசம் அம்மா வயிற்றில சுமந்திருக்கலாம், அடுத்த ஒரு 3 வருஷம் இடுப்பில சுமந்திருக்கலாம், ஒரு 2 வருஷம் அப்பா தோளில் சுமந்திருக்கலாம். ஆனா நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இந்த 71 வருஷமும் என்னை சுமந்து கொண்டே வருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன சுமந்து கொண்டே வருகிறார். அம்மா 10 மாசத்தோடு டாட்டா, அப்பா 2 வருஷத்தோடு டாட்டா. இவர் அப்படி அல்ல. உலகத்தின் முடிவு வரை அந்த சதா காலம் நான் இருக்கிறேன் கூட. வர்கீஸ், நீ பயப்படாதடா. அம்மா மறந்தாலும் அப்பா வெறுத்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், வெறுக்க மாட்டேன், கைவிட மாட்டேன் சொல்லி கைபிடித்து நடத்துகிற ஒரே ஒரு தெய்வம் நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரம்தான். அந்த தெய்வத்தை நம்பணும், அந்த தெய்வத்தை விசுவாசிக்கணும், அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். இது நீக்க முடிக்க முடியாது, நம்ம கண்டினியூ பண்ணணும். நான் போற இடத்துல எல்லாம், இப்ப அமெரிக்காவில் டாலர்ஸ் ஒரு சர்ச்சில் 3 நாள் மீட்டிங் முடிக்க 10 நாள் ஆச்சு. லண்டன்ல ஒரு சர்ச்சில் 3 நாள் கொடுத்து 21 நாள் ஆச்சு முடிக்கிறது. இதை எல்லா இடத்துலையும் நடக்கிறது. 3 நாள் கொடுத்த பாளையங்கோட்டில் முடிக்க 14 நாள் ஆச்சு. அதான் என்னோட சத்தியம். அது போக போக நாட்கள் தெரியாது. ஆனா நீங்க கோடி தரேன் சொன்னாலும் நாளைக்கு நான் இங்க நிக்க மாட்டேன், நான் போயிடுவேன், நைட்டோடு நைட்டு போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்ற பாருங்களேன், கர்த்தருக்கு அகந்தக்காரராயும் தூஷிக்கலாயும், கர்த்தருக்கு சொல்ற தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதலாயும், நன்றி அறிதல், நன்றி பரிசுத்தம் இல்லாதலாயும், சுபாவ அன்பு இல்லாதலாயும். புருஷன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கணும். புருஷன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும் சொல்லுங்க? புருஷர்களே மனைவிமாரில் சொல்லுங்க, புருஷன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். 56 வருஷமாவது எனக்கு திருமணமாகி, என் மனைவி உயிரோடு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நான் அவளை அடிச்ச கிடையாது ஒரு நாளும். நீங்க என்ன வேலை, பிள்ளைகள் பாருங்க, இங்க இருக்கிற சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப க்ளோஸா மம்மி மம்மின்னு கத்துற பிள்ளைங்க இருக்கிற, என் பிள்ளை கூட வந்திருக்கிற காஞ்சிபுரத்தில் வந்திருக்கிறாங்க. கேளுங்க, ஒரு நாள் என் மனைவியை நான் அடிச்ச கிடையாது. அவளும் என்னை திருப்பி இது வரைக்கும் அடிச்ச கிடையாது. நம்ம பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி அவ கொடுப்பா? நான் சும்மா தட்டிட்டு அவளை அமக்கி குலுக்கி நான் தரையில விழுற வரைக்கும் என்னை மிதிப்பாங்க. இதான் பைபிள் சொல்றது, நான் சொல்லல. அதனால ஜாக்கிரதை, பல்லெல்லாம் ஒழுங்கா இருக்கணுமா, உருப்படியா நட. சொந்த சரீரமா மனைவியை பாவித்துக்கொள், சொந்த சரீரமா மனைவியை நேசி, சொந்த தலையா சொந்த புருஷனை நேசி, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு, மரியாதை கொடு, அவளுக்கு கொடு மரியாதை கொடு, கனம் கொடு. எங்குமே புருஷனை காட்டி கொடுக்காது, எங்குமே மனைவியை காட்டி கொடுக்காது, எங்க அவங்களை கொச்சப்படுத்தாது. என் மனைவிதான் சுந்தரி, என் புருஷன் தான் அழகிலே சிறந்தவன், அப்படி நம்பு. ஆமீன். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பட்டினி வரும், நிந்தனை வரும், ரோட்டிலே படுக்கொண்டு சூழ்நிலை வரும், எல்லாரும் மறக்கும். ஆனாலும் மறக்காத ஒருவன் குடும்பத்தில் இருக்கிறார். உன்னை குடும்ப தலைவனாய் தலைவியாய் மாற்ற தெய்வம் 3ஆமனாய் இருக்கிறார். முப்பிரி கயிறு சீக்கிரம் அற்று போகாது. 3ஆமனாக கிறிஸ்துவோடு இருந்து உங்களை நடத்துவார், உங்களை உடுக்க வைப்பார், தேவைகளை சந்திப்பார். பிள்ளைகளை தந்தால் பிள்ளைகள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அந்த காலத்திலே நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் ஏன்னு கேட்டா அவங்க சடப்பில்லாம 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க 20 பிள்ளை பெத்து போடுவாங்க. இப்ப எல்லாம் 1 2 க்ளோஸ். அதனாலதான் 5 சென்ட்ல 3 சென்ட்ல கூரை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்ற தமிழ் விளங்குதா? ஆமென். தாத்தாவை நான் நேத்து இருந்து கவனிக்கிறேன். உண்மையிலே ஆராதிக்கிற ஒரு மனுஷன் அவர். நல்ல கைதட்டு தட்டுங்க பார்ப்போமே. இதோட 88 முடிஞ்சு சொல்றாங்களோ, 88ல இந்த துள்ளு துள்ளுனா 18ல என்ன துள்ளு துள்ளி இருப்ப யோசித்து பாரு.
யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர். இங்கே என்ன செய்யணும்? தாய் தகப்பன்மாரை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க சுபாவ அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களும் ஆமீன் அவதூறு செய்கிறவர்களுமாய், இச்சை அடக்கம் இல்லாதவர்களுமாய், கொடுமை உள்ளவர்களுமாய், நல்லோரே பகைக்கிறவர்களுமாய், துரோகிகளுமாய், துணிகரக்காரர்களுமாய், இருமாப்புள்ளவர்களுமாய், ஆமீன் தேவ பக்தி பிரியராய், ஆமீன் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனே மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ண வேண்டும்? விட்டு விலக வேண்டும். உங்களை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கூடி வேதத்தை படிக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா வைக்கணும். உங்களை காட்டிலும் 4 அந்நிய பாஷை அதிகமா பேசுறவங்க நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா வைக்கணும். உலகத்தோடு நீங்க சேரக்கூடாது, உலகத்தோடு நீங்க பார்ட்னர்ஷிப் வைக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலக கரை என் மேல் உங்கள் மேல் வரக்கூடாது. கரை திரையற்றவர்களை நம்ம மாற வேண்டும். ஆமென். வேகமா வாங்க. 1 பேதுரு திருப்பி பார்க்கலாமா? 1 பேதுரு வேகமா எடுங்க பார்ப்போமே. 1 பேதுரு வேகமா எடுக்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 16 வசனத்தை படியுங்களேன். நீங்கள் முன்னே உங்களை அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி, நல்ல ஒரு எச்சரிப்பின் சத்தம் கர்த்தர் கொடுக்கிற பாருங்களேன். மக்களை எல்லாரும் கவனிக்கணும். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? அவர் எப்படி இருக்கிறேனோ அப்படி நான் இருக்கணும், நீங்க இருக்கணுமா? இது அவருடைய ஆசை, எங்க அப்பாவோட ஆசை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் எப்படி இருந்தோம் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நம்புறீங்களா? ஒரு போலீஸ்காரன் பிள்ளை பிறந்தா அவன் போலீஸ்காரன் ஆயிடுவாங்க. டாக்டருக்கு பிள்ளை பிறந்தா டாக்டர் ஆயிடுவாங்க. பாஸ்டருக்கு பிறந்தா சொல்லுங்க தைரியமா, பாஸ்டருக்கு பிறந்தா என்ன ஆகும்? 1 மினிட் நான் எடுத்தேன். பாஸ்டருக்கு பிறந்தா பிள்ளைகள் எப்படி இருக்கும்? 2 பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளாக தான் பிறந்தாங்க. அவங்களை பிஎஸ்சி படிச்சு விட்டு ஃபாரினுக்கு அனுப்பியிருந்தா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் இந்த மனுஷன். புத்தி இல்லாதவர். இந்த காலத்தில் யாருமே ஊழியக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். நான் கல்யாணம் நடக்கும்போது ஊழியக்காரன் அல்ல, ஒரு எம்ப்ளாயிஸாக தான் இருந்தோம். அதனால பெண்ணு கிடைச்சது. நான் பெந்தகோஸ்தில் வந்த பிற்பாடு கல்யாணம் கட்ட போயிருந்தேன். இன்னைக்கு நான் சன்னியாசியாக தான் இருந்திருக்கணும். நம்ம ஊரில் நிறைய சன்னியாசிகள் கிடக்கிற பார்த்தீங்களா? கல்யாணமே கட்டல. ஆனால் நாங்கள் எல்லாம் தப்பிச்சிட்டோம். உங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆச்சு இல்லை பின்னாடி கல்யாணம் ஆச்சு? பெந்தகோஸ்தி வந்த பிற்பாடு தானே? ஓ, நல்ல காலம். நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்ச மாப்பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்கல. பெந்தகோஸ்திகாரனுக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டோம், அவன் பட்டினி கிடக்கும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த பகுதிக்கு போறேன். பாஸ்டர்மார்கள் நம்பணும், எங்களை நீங்க நம்பணும். உங்களுக்கு மாசத்திலே 30 நாள் வேலை செய்தா 1 நாள் சம்பளம். எங்களுக்கு 30 நாள் சம்பளம். என்ன தாடிக்காரா சிரிக்க மாட்டேன் நீ? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிச்சு. நான் உன்னை கடத்திடுவேன் காஞ்சிபுரத்துக்கு. ஆமே, எனக்கு இப்படி ஆவியிலே உண்மையா பாடுற பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா, உண்மையானவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீவனை கொடுத்துடுவேன். எங்களுக்கு 30 நாள் சம்பளம். இதுக்காக ராமின்னு சொல்லுங்களேன். அவங்க பார்த்துட்டு தானே இருக்கிற. உங்களுக்கு மாசத்தில் 1 நாள் தான். அந்த ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்குற 1 வாரம் என்ன எழுப்புதல் பாட்டு நம்ம வீட்டுல. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுது, என் பாத்திரம் துளும்புது சொல்லி அப்படியே 15 நாள் பயங்கர பாட்டு. 15ஆம் தேதி அடுத்த ஒரு 25 வரைக்கும் வேறொரு பாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25 முடிஞ்சு 30 வரைக்கும் சாவு வீட்டில் பாடுற பாட்டு. எல்லா பாத்திரம் மணி பேசும் காலி. ஆனா எங்களுக்கு எப்பொழுதுமே துளும்பிட்டு இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எப்பொழுதுமே துளும்பிட்டு இருக்குது. அப்படி போனா இப்படி போனா எங்க போனாலும் யாரோ எங்களை கூப்பிடுறாங்க, யாரோ எங்களுக்கு உதவி செய்யறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்ப நிறைய பேர், ஐயோ நான் அந்த இன்ஜினியருக்கு என் பொண்ணை கொடுத்துட்டேனே, அந்த கலெக்டருக்கு என் பொண்ணை கொடுத்துட்டேனே, அவன் துபாய் சொல்லி ஏமாத்திட்டேனே, அமெரிக்கா சொல்லி ஏமாத்திட்டேனே. நீங்க இப்ப கவலைப்பட்ட என்ன பொண்ணி? ஒரு கல்யாணம் தான். அப்ப இனி கொடுக்க வேண்டியவங்க தீர்மானம் எடுக்கணும். கொடுத்தா யாருக்கு தான் கொடுப்பேன்?
கெட்ட வேண்டிய பெண் பிள்ளைகள் சொன்ன கெட்டின ஊழியக்காரன் தான் கட்டுவேன். நீங்களும் அப்படி ஊழியக்காரன மாறுதடா பொண்ணு கிடைக்கும். ஆமென். ஊழியக்காரன் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் ரெண்டு பேரும் அந்த கையை கோர்த்து முழங்கால் விட்டு துதிக்க ஆரம்பிக்கும். வானம் திறக்கப்படுது, அற்புதம் நடக்குது. நீ காட்டையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய். ஆமென். வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்புவதற்கு வல்லவராயிருக்கிறார். எலியாவே, நீ கேரி ஆற்றங்கரைக்கு போ, அங்க உனக்கு யாருமே இல்லை, ஆற்றங்கரைக்கு போ. தாகம் வந்தாலும் அந்த தண்ணீரை குடி. ஆனா நீ அங்க இருந்து சோர்ந்து போகாது. உனக்கு நான் காகன்களை அனுப்புவேன், காகன்களை கொண்டு நான் போஷிப்பேன். அவன் ஆற்றிங்கல்ல போய் முகம் கழுகி பல்லு விளக்கி குளிச்சு தயாரிக்காம காக்க வருது. ராஜாவின் வீட்டுல நெய்யிலே சுடப்பட்டு ரோஸ்ட் பண்ண நல்ல நெய் ரோஸ்ட், வாயில கப்பல் ஓடுது பாரு. அப்படியே நெய்யிலே பொரித்த கோழியோட காலு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜாவுடைய அரமனை கிச்சனுக்குள்ளே ஒரு கொசு கூட நுழைய முடியாது. ஆனா கர்த்தர் நியமித்தால் அதுக்குள்ளேயும் நுழைய வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ராஜாவின் டைனிங் டேபிள் வந்தா ஒரு காலு காணும், ரெண்டு காலு காணும், அப்பம் காணும். அங்க ஒருத்தன் அப்பமும் கோழி காலும் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உடுக்க வைப்பார், உண்ண வைப்பார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். உங்க தேவைகள் எல்லாம் இயேசுப்பா சந்திப்பார். பணத்துக்கு பின்னாடி போக கூடாது, பணக்காரை நம்ப கூடாது, மக்களை நம்ப கூடாது, சபையை நம்ப கூடாது, ஸ்தாபனத்தை நம்ப கூடாது. அழைத்த தெய்வத்தை மட்டும்தான் நம்பணும். அவர் தான் உங்களுக்கு மேய்ப்பராயிருக்கிறார். அவர் தான் உங்களை நடத்துகிறார். அவருடைய அபிஷேகம் தான் உங்களை ஊட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய சால்வை தான் உங்களை போடப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய கிருபை தான் உங்களுக்குள்ள ஊட்டப்பட்டிருக்கிறாங்க. அது நீங்க விற்க கூடாது, மறக்க கூடாது. நம்பலாமா? அவனுக்கு வேலைக்கு வேலைக்கு அப்பவும் இறைச்சியும் வருது. அல்லையிலே சொல்லுவோமா? ஏசப்பா செய்வாரா? அங்கே இருந்து பார்த்தா அங்க ஒரு பெண்ணு நாயில் அந்த சாரிபாத்தூர் ஒரு பெண்ணை அழுது, அவளு ஒரு பிள்ளையும் சாக போகுது. அங்க பஞ்சம் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளு பஞ்சம் வந்து சாக போறதே கர்த்தர் கண்டு இங்கே இருந்து எழுப்பி அங்கே அனுப்புறான். நீ அந்த ஊருக்கு போ, ஒரு விதவையை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன். கர்த்தர் செய்தாரா? வேத சரித்திரம் சொல்றது 4.25 வருஷம் தேசத்தில் மழை பெய்யல. 4.25 வருஷம் அந்த தேசம் முழுவதும் பஞ்சம், அப்பத்தாட்சி, நிறைய பேர் பட்டினியா சாகரா. விதவ வீட்டில் பட்டினியே வரல, மாவும் குறையில்லை, பரணியில் எண்ணெயும் குறையில்லை, ஊழியக்காரனுக்கும் பஞ்சம் இல்லை. ஏசப்பா அற்புதம் செய்தாரா? ஏசப்பா விடுவிப்பாரா? அப்ப ஊழியக்காரரை நம்பணும். அவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். அவங்களை நீங்க கனம் பண்ணும்போதுதான் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாராக. அவங்களை உபசரிக்கும் கர்த்தர் உங்களை போஷிப்பாராக. அவர்களுக்கு நீங்க எலியாவின் கைக்கு எலிசா தண்ணீர் வார்த்தார், அவனை ரெட்டிப்பான் ஆசீர்வாதம் வல்லமையோடு கர்த்தர் மாற்ற காரணம் என்ன? ஆமென். ஒரு ஊழியக்காரனுக்கு பணிபட செய்கிறது லேசான காரியம் அல்ல. மக்களை இந்த வார்த்தை எவ்வளவு தெளிவாக நமக்கு அங்க சொல்லி இருக்கிறாங்க பாருங்களேன். மறுபடியும் ஒரு விஷயம் கூட சொல்லி வேகமாக முடிக்க ஆசைப்படுகிறேன். 14ஆம் வசனம், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலையும் என்ன பண்ணணும்? ஒரு கல்யாணத்துக்கு போனேன், பாஸ்டரோட மகளோட கல்யாணம், பாஸ்டர் மகளோட கல்யாணம். கல்யாணத்துல கல்யாணம் நடத்தணும். போய் பார்த்தேன். அந்த பெண்ணு போட்டு வந்த உடுப்பு, நம்ம ஊர்ல எல்லாம் பெண்கள் குளிச்சிட்டு துண்டு கட்டி வரும் பார்த்தீங்களா, அத மாதிரி பாதி புறம்போக்கு பாதி பட்டா. அது நடந்து வர்றது பார்த்தா அப்போ கடவுளை சகிக்கவே முடியல. அது இங்க வர 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 ஸ்டேஜ் பக்கமா வர வர எனக்கு வீப்பி ஏறுது. நான் தான் கல்யாணம் கட்டி வைக்கணும். அதை பார்த்துட்டு என்னால கல்யாணம் கட்டி வைக்க முடியாது. கடைசியா செய்தது, பக்கத்தில் இருந்த பாவம் பெண்ணினோட சால்வை எடுத்து அந்த உடம்பை சுத்தி மறைச்சிட்டு தான் கல்யாணம் கட்டி வச்சுட்டேன். இப்படி உருப்படி இல்லாத அலங்கோலமா கொண்டு வராது, எல்லாத்தையும் காமிச்சிட்டு வராது. கர்த்தர் உன்னை கொன்னு போட்டுருவேன். பரிசுத்தமாய் கொண்டு வா. இது பரிசுத்த மெய் விவாகம் என்றுதான் எழுதியிருக்கிறாங்க. என்ன விவாகம்? பரிசுத்த மெய் விவாகம் என்றுதான் எழுதியிருக்கிறாங்க. ஆமீன். ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு போனேன். எல்லாம் பெற்ற பாடு எங்களுக்கு தான் தெரியும். கல்யாண நேரத்தில் பையனையும் பொண்ணையும் வாக்கு கேட்கணும். பையன் சொல்றான், இந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். பெண்ணுக்கு அப்பா அம்மா ஓடி வந்தான், பையனுக்கு அப்பா அம்மா ஓடி வந்தான், பாஸ்டர்மார்ல ஓடி வந்தாங்க, புரோக்கர் வேற அங்க இருக்கிற அவன் வேற ஓடி வந்துட்டான். இதே பொண்ணு தானே, நான் இந்த பெண்ணை பார்த்ததே கிடையாது. அவன் கட்டவே மாட்டாங்க. அதுக்கு முன்னே கிட்டத்தட்ட 15 நாட்கள் 20 நாட்கள் விடாம போனிலே பேசி இருக்கிறான்.
லைவிலும் கூட பார்த்திருப்பா பாரு, சும்மா இருப்பாரா நம்ம காலத்து பிள்ளைங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனா மேடைக்கு வந்தப்ப சொல்றேன், நான் பார்த்த பொண்ணு இந்த பெண்ணை பியூட்டி பார்லர்ல கொண்டு போய் சிறைக்க கூடாத இடம் எல்லாம் சிறைச்சு பெயிண்ட் அடிச்சு டெக்கரேஷன் பண்ணி சீரியல் எல்லாம் மாட்டி ஒரு பூதத்தை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆமா, நாங்க எல்லாம் கல்யாணம் கட்டுற காலத்தில் அது இல்லை. உண்டா? போன் பியூட்டி பார்லர் இருந்ததா? இருந்ததா? எம் பொண்டாட்டி அவளை தனியா தான் தலைமுடி வாரி கட்டி வந்தாங்க. அவசரத்து நேரம் சொல்லி பவுடரும் கூட போடாத வந்துட்டாங்க. பல்லன்னைக்கு விளக்குனாரோ எனக்கு தெரியல, குளிச்சுட்டு வந்தாரோ எனக்கு தெரியல. ஆமீன். அப்ப அப்படிதான் வந்த. இந்த காலத்துல 6 மணி நேரம் கொண்டு வச்சு சிறைச்சு பெயிண்ட் அடிச்சு பைபாஸ் எல்லாம் போட்டு சீரியல் எல்லாம் மாட்டி சிக்னல் எல்லாம் போட்டு ஒரு மூதேவியை நடத்திட்டு வருது. கல்யாண பொண்ணு நாசமா போயிடுவேன். அப்படியெல்லாம் நம்ம வேஷம் போடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு தம்பி அங்க தலையிலே கை வச்ச, ஐயோ நானும் கல்யாணம் கட்டும். அப்படிதான் அந்த மூதேவி வந்தது. இன்னைக்கு அவளு பத்திரகாளியா தான் இருக்கு. அவளு பத்திரகாளி தான், மூதேவி மாறி பத்திரகாளியா மாறிடுவான். 40 நாள் சீனாய் மலையிலே மோசே பியூட்டி ஃபாலில் இருந்தாங்க. 40 நாள், அதான் ஒரிஜினல் பியூட்டி ஃபால். அங்க 40 நாட்கள் இருந்து கீழே வந்தப்ப முகத்தை யாராலையும் பார்க்க முடியல. அவ்வளவு அழகா இருக்குது, அவ்வளவு அழகா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கல்யாணத்துக்கு பியூட்டி பார்லர் போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முழங்காலில் நின்று 2 அதிகாரத்தை படித்து 4 ஸ்தோத்திரம் சொல்லி 2 கோரஸ் பாடி நல்ல ஆவியிலே அந்நிய பாஷை பேசி ஜெபித்து நீ மேடைக்கு வந்த, நீதான் அழகிலே அழகிலே சிறந்தவள். உன் முகத்து தேவ பிரசன்னம் இருக்கும். அவள் அடிக்கிற பெயிண்டோ கரியோ மஷியோ உனக்கு தேவையில்லை. ஆமென். கர்த்தருடைய மகிமை உன் முகத்தில் விளங்கும். மோசே தேவனை பார்த்து கொண்டு இருந்ததுனால அவன் முகத்தின் பிரகாசத்தை யாராலையும் பார்க்க முடியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இங்க பியூட்டி ஃபால் வைத்திருக்கிற ஆட்கள் என் மேல் சாபம் போடுவாங்க, ரொம்ப நன்றி, நீ சபித்தால் எனக்கு ஒண்ணும் ஆகாது, அது உன் பொழைப்பு, நீ செய், நான் வேண்டாம் சொல்ல. ஆனா பெந்தெக்கோஸ்தேயர்களுக்கு நான் சொல்ற காரியம், நீ கரை திரையற்ற ஒரு பரிசுத்த மனவாட்டி. எங்கும் எந்த ஸ்தானத்திலும் கரெக்டா தான் இருக்கணும். சத்தியத்துக்காக உலகம் நமக்கு வேண்டாம், உலகத்தின் வேஷம் நமக்கு வேண்டாம், உலகத்துக்கு நமக்கு ஆமீன் சம்பந்தம் நம்ம வைக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், கர்த்தர் உங்களை இணைப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? இயேசுப்பதை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியான கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. அப்படியே ரோமருக்கு வாங்க, ரோமருக்கு வாங்க, சீக்கிரமாக ரோமர்ல வாங்க. ஒரு வார்த்தை நம்ம வேகமாக படிக்கலாம். ரோமருக்கு நிருபம் வேகமா 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 வாங்க. ஆமீன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்க பார்ப்போமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். யாரு தேவனுடைய புத்திரர்கள்? யாரு தேவனுடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஆமென். ஆவியான நமக்குள்ள வெறும் சுவையான பாதை நம்ம நடத்துவாராக. கோணனான வழிக்கு நம்மளை கொண்டு போகிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஒரு பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்பொழுது உன்னை சுவையான மகிமையான பாதையிலே கர்த்தர் நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதான் இங்க தெளிவாக சொல்லுகிறது பாருங்களேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமீன் சொல்லலாமா? என்னை பரிசுத்த ஆவி நடத்துறாரா? அபிஷேகம் இல்லையா? சீக்கிரம் கேட்டு வாங்கணும். என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. ஆண்கள் தயவு செய்து அதிகமாக நேரத்தை ஜெபித்து துதித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சகோதரிமார் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை புதுப்பீங்க. ஒரே நாளில் பேசின அதே அந்நிய பாஷை சாதனைக்கும் பேசாது. நாளுக்கு நாள் அந்த வார்த்தைகள் புதுகட்டும், கிருபைகள் பெருகட்டும், வல்லமைகள் பெருகட்டும், வரங்கள் பெருகட்டும், மகிமை பெருகட்டும். கர்த்தருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வரங்களும் கிருபைகளாலும் தேவன் உங்களை அலங்கரிக்கட்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட சத்தியம் நமக்கு வேணுமா வேண்டாமா? அப்படியே வேகமா வாங்க. மத்தேயு என்ன சொல்றது பார்க்கலாமே. மத்தேயு என்ன சொல்றது வேகமா பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷத்துக்கு ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. நேரத்தோடு 21ஆம் அதிகாரம் மத்தேயு 21 13வது வசனத்தை படிங்க. நல்ல கவனிக்கணும். 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என்னோட வீடு என்ன வீடு? ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை என்னாக்க கூடாது. நம்மட சபையை என்னாக்க கூடாது. இவ்வளவு மகிமையாக அப்பா கட்டுது சபை என்னாக்க கூடாது. கள்ளர் குகையாக்க கூடாது. ஆமீன். என்ன குகையாக்க கூடாது? நம்மட சபை என்னாக்க கூடாது. சத்தமா சொல்லுங்க. என்ன எழுதி இருக்கிறது? அது என்னாக்க கூடாது.
கள்ளர் குகையாக்க கூடாது. ஆண்டவர் அருவருக்கிற எந்த காரியம் இங்க வரக்கூடாது. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பணம் பொருள் இங்க வரக்கூடாது. ஆண்டவர் அங்கீகரிக்காத எதுவுமே எனக்கு வேண்டாம். அவர் பரிசுத்தமாக்குறது மட்டும் எனக்கு போதும். அவர் கொடுக்கிறது எனக்கு போதும். ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? அவர் நடத்துவாரா? அவர் போஷிப்பாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா வாங்க, 2 நாளாகம புஸ்தகத்தை திருப்பி பார்க்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் வேகமா எடுங்க பார்ப்போமே. 2 நாளாகமம் வேகமா எடுங்க. 2 நாளாகம புஸ்தகத்துல ஆமென் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. சாலோமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு, ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு, ஆமென். அப்ப இந்த ஆலயத்தில் என்ன நிரம்பி இருக்கணும் சொல்லுங்க? இந்த ஆலயத்துக்குள்ள கால் வைத்தாலே என்ன நடக்கணும் சொல்லுங்க? அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், விடுதலை உண்டாகணும். இயேசப்பா அதை செய்கிறார். அப்படியே வாங்க, அதே புத்தகத்தில் நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது ஆமீன் ஆமீன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அதே 2 நாளாகம புஸ்தகத்தில் நீங்க படித்து பார்க்கும் பொழுது 14, 15, 16 வசனத்தை படிச்சு பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன். அப்ப இந்த சபை மூலமாக நம்ம தேசத்துக்கு நம்ம 5 கிலோமீட்டர் சுற்றளவு போட்டோம், அது போதும் நமக்கு. அந்த தேசத்துக்குள்ள சேமத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த சபையில இங்க பாட துதிக்க ஜெபிக்க இந்த சுற்றுவட்டார மக்கள் ரட்சிக்கப்பட போகுது. அவங்களுக்கு சமாதானம் உண்டாக போகுது, அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாக போகுது, அவங்களுக்கு விடுதலை உண்டாக போகுது, அவங்களுக்கு மீட்பு உண்டாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசப்பா செய்வாராம். எனக்கு நேரம் இல்லாதனால வேகமா அடுத்த வசனம் படி மக்களே. இங்க பக்கத்தில் யாருமே இல்லையா? கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள். அப்படியான நீங்க பிரச்சனை வரும் ஆலயத்துக்கு ஓடி வாங்க. வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாது, வக்கீலை தேடி போகாதுங்க, எந்த டாக்டரும் தேடி போகாதுங்க. ஓடி தேவாலயத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள். ஆமென் மக்களே, ஆமீன் சொல்லுங்களேன். அப்பா எனக்கு இது படிக்கும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்குது. அப்ப எங்க சபை, இங்க இருக்கிற எல்லாரோட சபை என்ன கதியோ தெரியல. இந்த சபை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், எப்படி இல்ல எல்லா சபையும் கர்த்தர் கண்காணிப்பாங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைக்கத்த கண்கள். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைக்கத்த கண்கள். ஆமேன் ஆமேன். நான் சென்னையிலே ஊழியம் செய்யும்போது ஒரு 5 RSS பிள்ளைகள், பயங்கரமான தீவிரவாதிகள், என்னோட செய்தியை கேட்டு என்னை சுத்தி வளைந்து இன்னைக்கு உன் உடம்பில் தலை இருக்க மாட்டேன் சொன்னேன். நான் கேட்டேன் என்ன விஷயம் சொன்னேன். நீ பேசுற இயேசு இப்ப எனக்கு காட்டணும். சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். நீ பேசுற இயேசு இப்ப காண்பித்தால் உனக்கு உயிர் கிடைக்கும், இல்ல தலை உடம்பில் இருக்காது சொல்லி சுத்தி நிக்கிறாங்க அந்த பையனுங்க, பயங்கரமான பையனுங்க. நான் கொஞ்ச நேரம் யோசித்தப்ப கர்த்தர் எனக்கு ஒரு ஐடியா சொன்னேன். நான் சொன்னேன் மக்களே, நான் தியானம் பண்ணி பார்த்தேன், அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு டைம் கொடுக்குறாங்க, அப்ப நீங்க வருவீங்களான்னு கேட்டேன். சார் யோசித்து பதில் சொல்லுங்க சார். நாளைக்கு 12 மணிக்கு கரெக்டா நாங்க நிப்பேன், உங்க தெய்வத்தை காண்பித்தா தான் உன்னை உயிரை விடுவேன்னு சொன்னேன். சரியடா சொன்னேன். நல்ல மே மாசம் சம்மர் சீசன். 12 மணிக்கு 5 பேர் வந்தாங்க. வீட்டை விட்டு வெளியில இறங்கி நின்று ரோட்ல இருந்து மேலே பாடுறான்னு சொன்னேன். அவன் மேலே பார்த்து முடியாது சார், கண்ணு கூசுது சார் சொன்ன. நீங்க யாரை பார்க்க வந்தேன்னு கேட்டு, உங்க தேவனை நாங்க பார்க்கணும். நீங்க சொல்ற இயேசு மேலதான் அவர் மேலே பார், பார்க்க முடியாது சார். இப்படி 4-5 வாட்டி சொல்லிட்டு கண்ணு இருண்டு போகுது சார், கண்ணு சுத்துது, தலை சுத்துது சார் சொன்னேன். டேய், அவர் படைத்த சூரியன் அது, அவர் படைத்த சூரியன் அது. அந்த சூரியனே நீ பார்க்க தலை சுத்தி கண்ணு இருண்டு போனா அவரை எப்படியடா பார்ப்பேன்னு கேட்டேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எப்படியடா பார்ப்பேன்னு கேட்டேன். அவனுங்க வெக்கப்பட்டுட்டான். அப்ப நான் சொன்னேன், நீங்க காலேஜ் தானே படிக்கிறீங்க, சந்திரனுக்கு எங்கேருந்து வெளிச்சம் வருது, நட்சத்திரத்துக்கு எங்கேருந்து வெளிச்சம் வருது, சூரியனுக்கு எங்கேருந்து வெளிச்சம் வருது சொல்லிட்டு தான் இங்கேருந்து போனோம். இல்லை உங்க உடம்பில் 5 பேருக்கும் தலை இருக்காதுன்னு சொல்லிட்டேன். பெரிய காலேஜ் படிக்கிறவங்க தான், பெரிய பெரிய ஆட்கள் தான். அவன் சொன்ன நிலாவுக்கு சூரியன் வெளிச்சம் வருது சார். சரியடா, சந்திரன் நட்சத்திரத்துக்கு சூரியன் வெளிச்சம் வருது சார். சூரியனுக்கு எங்க வெளிச்சம் வருது தெரியாது சார். உடம்புல தலை இருக்காதுடான்னு சொன்னேன்.
என் தலை எடுக்க தான் வந்தேன். இது சொல்லாம சார் எந்த வாத்தியாரும் சொல்லி தரல சார், எந்த சயின்ஸ் வாத்தியார் இந்த சப்ஜெக்ட் எடுக்கல சார், நீங்க மட்டும்தான் சார் கேட்கிற ஏடாகூடமான கொஸ்டின் கேட்கிற சார். இது ஏடாகூடமான கொஸ்டின் இல்லடா, சரியான கொஸ்டின். சூரியனுக்கு எங்க இருந்து வெளிச்சம் வருது? நான் சொன்னேன், எங்க இயேசு இந்த உலகத்தில் ஜீவனை விடும்பொழுது, கொல்கோதாவில் ஜீவனை விடும்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு பூமி அந்தகாரம் ஆயிட்டு, சூரியன் இருண்டு போயிட்டு, பூமி முழுவதும் ராத்திரி பாதுராத்திரி ஆயிட்டா சொன்னேன். அப்படியா சார்? அது எப்படி சார்னு கேட்டேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீதியின் சூரியன், அக்கினி ஜுவாலைக்கொத்த கண்ணுள்ளவர், அக்கினி ஜுவாலைக்கொத்த கண்ணுள்ளவர். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற சகல மக்களோட பாவத்தையும் சுமந்து ஒரு பாவியாக ஒரு நிமிஷம் எனக்காக மரிக்க, உனக்காக மரிக்க ஜீவனை கொடுத்த பொழுது அந்த பாவியோட மரணத்தை பார்க்க முடியாம ஒரு இமை பொழுது எங்க அப்பா முகத்தை திருப்பினாங்கடா, சூரியன் இருண்டு போச்சேடா, இருள் வந்துச்சேடா. அப்ப எங்க இருந்து சார் சூரியனுக்கு வெளிச்சம்? எங்க அப்பாவோட கண்ணில் இருந்த கொஞ்சம் தூசியடா இந்த சூரியன் இவ்வளவு சூடாக பிரகாசிக்க காரணம். 5 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒருத்தன் இப்ப பைபிள் காலேஜ் டீச்சரா இருக்கிறா, 2 பேர் பாஸ்டா இருக்கிறா, 2 பேர் டாக்டரா, ஒருத்தன் 2 பேர் டாக்டரா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டாங்க. சத்தியம் புரியணும். இன்னும் ஒரு ஊருக்கு நாங்க ஊழியத்துக்கு போனேன். நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கல இந்த சாட்சி. அந்த ஊழியத்துக்கு போனா எங்களை பேச விட மாட்டேன், அந்த கிராமத்துக்குள்ள நுழைய விட மாட்டேன். எல்லாரும் எங்களை வட்டம் போட்டு அடிக்க வந்துட்டோம். நான் கேட்டேன், என்ன வேணும்? நீங்க எதுக்கு வந்தேன்? நான் இயேசுவை பேச வந்தேன். இயேசுவை பேசுற அடிப்பே சொன்னேன். அப்புறம் என்ன பேசணும்? ஒருத்தர் சொன்னேன், நீ முனுசாமியை குறித்து பேச சொன்னேன். எனக்கு முனுசாமி யாரும் தெரியாது. உடனே இன்னொருத்தர் சொல்றேன், இல்லடா அவர் கந்தசாமியை குறித்து அடா பேசணும் சொன்னேன். எனக்கு கந்தசாமி யாருன்னு தெரியாது. நான் ஒரு புளியா மரத்தின் கீழே போய் உட்காந்து, ஆண்டவரே இந்த முனுசாமி யாரு, இந்த கந்தசாமி யாரு, இதை சொன்னாதான் என்னை விடுவேன். நாங்கள் ஒரு 25 பேர் வந்திருக்கிறோம், வண்டியோட வந்திருக்கிறோம், நாங்கள் ஊரை விட்டு போக முடியாது, நீங்க தான் உதவி செய்யணும். சொல்லும்போ நீ அங்கே போய் நில்லு, நான் பேசுறேன், என் நாமமே நீ உச்சரிக்க வேண்டாம் சொல்லிட்டு வேகமாக போய் மைக் எடுத்து 1/2 மணி நேரம் முனுசாமியை குறித்து பிரசங்கம் பண்ணேன். எல்லா சாமிக்கு முன்னாடி வந்த சாமி தான் எந்த சாமி? முனுசாமின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிப்போ முனுசாமி ஆட்கள் எல்லாம் கைதட்ட ஆரம்பித்தது. மற்ற சாமி 33 கோடி பேரும் அவருக்கு பின்னாடி உள்ளவங்க தான். 33 கோடி பேருக்கு முன்னாடி வந்த சாமி தான் முனுசாமி சொல்லி நான் பிரசங்கம் பண்ணேன். அவங்க ஆட்கள் எல்லாம் என் கூட சேர்ந்துட்டாங்க. விசில் அடிக்கிற, கை அடிக்கிற, அதே முடிச்ச ஒரு கோரஸ் பாடின பிற்பாடு கந்தசாமி எடுத்துட்டேன். நீங்க காஞ்சிபுரத்தில் விலை உயர்ந்த பட்டு, நாங்க எல்லாம் போட்டிருக்கிற கோட்டு சூட்டு, நீங்க போட்டிருக்கிற ஜிலுக்கு புழுக்கெல்லாம் வர காரணம் அந்த கந்தசாமி கந்தையிலே சுத்தினாங்கடா. அவர் கந்தையிலே சுத்தினாலதாடா இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு நடக்குது. கந்தையிலே சுத்தின சாமி தாடா கந்தசாமி சொல்லி அவரே குறித்து ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். எல்லாம் முடித்துட்டு நான் சொன்னேன், கந்தையிலே சுத்தின சாமி கந்தசாமி, முன்னணியிலே படுக்க வைத்த சாமி முனுசாமி, அவர் தான் இயேசு சாமி. முடிஞ்சிச்சு மேட்டர். அவன் எங்கேயாவது போய் பிரசங்கம் பண்ணி கையை காலை உடைச்சிட்டு வராத. எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு அந்த கீழ்கதிர்ப்பு ஒரு கிராமத்திலே மகிமையான சபை எழுப்பி நிற்குது. அன்னைக்கே டிஎம்கே கட்சியுடைய கவுன்சிலர் தன் வீட்டை திறந்து கொடுத்து வீட்டுக்குள்ளே ஆரம்பித்து இன்னைக்கு சொந்த சபை அங்க கட்டப்பட்டு சபை எழுப்பிட்டு வருது. கந்தையிலே சுத்தின சாமி கந்தசாமி, முன்னணியிலே படுக்க வைத்த சாமி முனுசாமி, அவர் தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு சாமி. சத்தியம். நம்ம எங்க போறேனோ கர்த்தர் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அவரை சுமந்து கொண்டு போனால் எங்குமே நம்ம அடி உத வாங்க தேவையில்லை. இதுவரைக்கும் யாரும் என்னை டச் செய்த வந்தவனே வந்தாங்க நிறைய பேர், ஒருத்தன் உயிரோடு கிடையாது. எல்லாமே க்ளோஸ். உனக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக கூட்டம் என்னால் வருகிற கூட்டம் அல்லையே, ஒரு வழியா வந்து 7 வழியாக செதறுவார். நீ சத்தியத்துக்காக நில்லு, சத்தியத்துக்காக. மக்களை அடுத்த வசனம் படிடா, அடுத்த வசனம் படிங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். தலைக்கு மேலே கைதட்டுங்களே. பாஸ்ட் கொடுத்த நேரம் இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இன்சுலின் மாத்திரை மயக்கம் சாப்பாடு நேரம், அதனால தான் இங்கே இப்படி இருக்கிறா போல தெரியுது. நான் பேச பேச எனக்கு பலன் வந்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா. பேச பேச பலன் வந்துட்டே இருக்கு. நல்ல சந்தோஷமா என் ஆண்டவர் உங்க சபையை குறித்து பேசுற பாருங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் இங்கே இருக்குமோ. சந்தோஷமா இருக்கிறீங்களா?
அப்பாவுடைய கண் இங்கதான் இருக்கு. அப்படியே இந்த சபை பிரகாசமா இருக்கும். இது இருண்டு கிடக்காது. இங்க பாவம் வராது, இங்க சாபம் வராது, இங்க நோய் வராது, இங்க மரணம் வராது, இங்க பட்டினி வராது. இங்க வந்து நீ முழங்கால் படியிடுவ சொர்க்கம் உனக்காக திறக்கப்படும். பிதாவின் கண்களும் மேல் தென்படும். அவருடைய சத்தம் நீ போடுற சத்தம் ஒரு கவனிக்கும். உன் விண்ணப்பத்துக்கு பதில் பரத்திலிருந்து வரும். ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போக என் கர்த்தர் உங்களை விட மாட்டார். அவர் உங்களை வெட்கப்படுத்தி அனுமதிக்க மாட்டார். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 வசனத்தோடு முடிக்க போற ஏசாயாவின் புத்தகம் 56ஆம் அதிகாரம். ஏசாயா 56 வேகமா எடுங்க. 56 ஏசாயா 56 வேகம் எடுங்க. 56ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்ன மக்களே? நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நல்ல கவனிக்கணும். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். இஸ்லாமியன் கட்டுகிற மசூதி அவனுக்கு மட்டும்தான். இந்துக்கள் கட்டுகிற கோவில்கள் அவன் சமுதாயத்துக்காக மட்டும்தான். அந்த கோவில்ல இந்த சமுதாயம் போகக்கூடாது, இந்த கோவில்ல இந்த சமுதாயம் போகக்கூடாது. முஸ்லீம் பள்ளிவாசல் நம்ம போக முடியாது. ஆனா இந்த வீடு அப்படி அல்ல. இந்த வீடு என்ன வீடு? சகல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சகல ஜனங்களுக்கும் இந்த வீடு என்ன வீடு? ஜெப வீடு என்று எண்ணப்படும். நான் இதை பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்கள் இங்க நோக்கமாயிருக்குது, என் செவி இங்க திறந்திருக்குது. இங்க ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பத்துக்கு சொர்க்கத்திலிருந்து பதில் வரும். இதுதான் கர்த்தருடைய சத்தியம். ஆமென். சந்தோஷமா ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போமே. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போமே. அப்படியே இந்த சபை பரிசுத்தமா இருக்கணும். இந்த சபை உண்மையாயிருக்கணும். இந்த சபை பூட்டப்பட்டு இருக்க கூடாது. தேவாலயம் எப்பொழுதுமே திறந்திருக்கணும். ஓடி ஓடி வந்து ஜெபம் நடத்தி கொண்டே இருக்கணும். நாங்க எல்லாம் அங்க சபை கட்டும் பொழுது அதனுடைய ஒரு பகுதிகளிலே சின்ன சின்ன ஷெல், சின்ன சின்ன அறைகள் கட்டுவேன். அதிலே வந்து ஒருத்தர் தான் அந்த ஷெல்லுக்குள்ள இருக்க முடியும். அங்காங்க ஜெபம் நடக்கணும். நான் என்னுடைய இப்ப இருக்கிற சபைக்கு மேல ஒரு பெரிய பிரேயர் ஹால் கட்டி அங்க மக்கள் வந்து 24 hours ஜெபம் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே சபைக்குள்ள ஜெபம் நடக்கணும். எப்பொழுதுமே சபைக்குள்ளே யாராவது பாட்டு பாடிட்டு இருக்கணும், துதிச்சிட்டு இருக்கணும். இந்த சபை பூட்டப்பட்டு இருக்க கூடாது. கூட்டம் கூட்டமாய் இந்த சபைக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். கூட்டம் கூட்டமாய் பாஸ்டருக்கு ஒரு நாள் ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு இனி அவர் வெளியில எல்லாம் போக முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை சபை ஆசீர்வதிப்பாராக. ஆமெனோட மருமக்கள் சபை ஆசீர்வதிப்பாராக. அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மிச்சம் இருந்தா என்னை ஆசீர்வதிப்பாராக. இங்க வந்ததுனால ஆமென். நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த சபைக்கு நான் வந்தனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த சபைக்கு நான் வரதனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியே கர்த்தர் நிச்சயம் நம்மளை கனப்படுத்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்து. உலகம் நமக்கு வேண்டாம், உலக பற்று நமக்கு வேண்டாம், உலக பாவம் நமக்கு வேண்டாம், பாரம்பரிய வரி நமக்கு வேண்டாம், ஜாதி வரி நமக்கு வேண்டாம், பண வரி நமக்கு வேண்டாம், பண ஆசை நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய கிருபையிலே, கர்த்தருடைய பலத்திலே, சத்தியத்திலே, பரிசுத்தத்திலே கரத்திலேற்ற சபையாய், கரத்திலேற்ற பரிசுத்த மனவாட்டிகளாய் நானும் நீங்களும் மாற வேண்டும். அது கர்த்தர் ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஜெபிக்காதவங்க நல்ல ஜெபிங்க. எங்க சபையில ஆண்களோட ஜெபத்தை வந்து பாருங்க. என்ன மாதிரி ஜெபம் தெரியுமா? அப்படி ஆண்களாக நீங்கள் எழும்புங்க. ஆண்கள் ஆம்பளையா பிறந்துட்டோம், அது பெரிய பாக்கியம் தெரியுமா? அப்ப நம்முடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க கூடாது. இன்னைக்கு எல்லாம் ஜெபிக்கிறது பெண்கள் தான், பாடுறது பெண்கள் தான், அந்நிய பாஷை அவங்களுக்கு தான், பைபிள் படிக்க அவங்க தான். எல்லா கூட்டத்துக்கும் சூடு சொரணை இல்லாத ஓடி வர்ற இவங்க தான். நம்ம ஆட்கள் மட்டும் நீ மட்டும் போடி தின்ன பிராண்டியா வீட்டில் பண்ணி மாதிரி படுக்காது. இன்னில் ஒரு தீர்மானம் எடு. நீ வீட்டில் பாருடி, நான் போறேன். இல்லை 2 பேருமா வாங்க, கையை பிடிங்க, புட்டி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசு அற்புதம் செய்வார். ஆமென். கடந்த 25ஆம் தேதி அதிகாலமே நான் படுக்கிற அறையில் என் மனைவி வந்தேன். 4 மணி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் 2வது மகன் வந்தேன். நாங்கள் 3 பேரும் தோளோடு தோள் போட்டு என்னோட அறையில் நான் ஜெபிக்கும் பொழுது மேலே மாடியில் பாஸ்டர் மருதையா படுத்திருக்கிறாங்க, பாளையங்கோட்டை ஏஜி பாஸ்டர். அவர் சத்தம் கேட்டு வேகமாக இறங்கி கீழே வந்தேன். எங்களுக்கு தெரியாது.
நாங்க 3 பேர் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. எந்த தடை இல்லாம நடக்கணும். அன்னைக்கு எனக்கு 35 லட்சம் வேணும். கர்த்தரனை வெட்கப்படுத்த கூடாது, நான் தலை குனிய கூடாது, லாண்டு ஓனர் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்க 3 பேரும் தோளோடு தோள் கை கோர்த்து நாங்க என்னோட அறையில நின்று ஜெபிக்கிறேன். அந்த ஜெபசத்தை கேட்டு பாஸ்டர் இறங்கி வந்து என் மகன் தோளு மேல் அவரும் கை வச்சுட்டான். என் பிள்ளை நினைச்சிட்டு ஏசப்பா இறங்கி வந்தான். அவனுக்கு தெரியாத பாஸ்டர் வந்த விஷயம். ஏசப்பா வந்து என்னை தொட்டா சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அவன் அவ்வளோ இப்ப நாங்களும் ஆவியில நிரம்பினோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல நாங்க கதறி புலம்பி செபித்து முடித்து கண்ணு திறந்து பார்த்தா பாஸ்டர் தான். அவருக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆனந்தம். இப்படி ஒரு ஜெபத்தை நான் எங்குமே பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க பாஸ்டர் சொல்றாங்க. அந்த ஜெபத்தை முடித்து 11 மணிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் லாண்டு ஓனர் வந்து சொல்றாங்க, அந்த 35 லட்சம் இப்ப தர வேண்டாம், நான் கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் நடக்கட்டும், நீங்க எப்ப வேணுமா கொடுங்க, பிரச்சனையே கிடையாது, நான் கையெழுத்து போடுற. எவன் செய்வாங்க? ஜெபத்துக்குள்ள வல்லமை இருக்குது, ஜெபத்துக்குள்ள உயிர் அணுக்கள் இருக்குது, ஜெபத்துக்குள்ள அந்த லாசருவின் கல்லறையம் வர வேண்டுமானால் இயேசு ஜெபம், ஜெபத்துக்குள்ள உயிர் அணுக்கள் இருக்குது, ஜெபத்துக்குள்ள ஜீவன் இருக்குது. நம்முடைய ஜெபம் சத்த ஜெபமா இருக்க கூடாது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நம்முடைய ஜெபத்துக்குள்ள விசுவாசம் இருக்கணும், வல்லமை இருக்கணும், ஜீவன் இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், பவர் இருக்கணும். நம்ம சொல்லும் அப்படி நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சொல்லும் அப்படி நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்பலாமா? நம்பலாமா? சொல்லுங்களேன். இயேசப்பா செய்வாரா? உங்க குடும்பம் ஒரு ஜெப வீடா மாறணும். எல்லா குடும்பத்திலும் பாட்டும் ஜெபமும் துதி உண்டாகணும். முடிந்த வரைக்கும் எல்லா வீட்டிலுமே ஜெப கூட்டங்கள் வைங்க, குடும்ப ஜெப கூட்டங்கள் வைங்க. 4 பேர் சுவிசேஷம் கேட்கணும். உங்களோட பர்த்டே, உங்களோட வெட்டிங் டே, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா அன்னைக்கு பெரிய பெரிய ஸ்பீக்கரை போட்டு வீட்டுக்குள்ள, நாங்கள்ல பட்டணத்தில் அப்படிதான் பண்ண முடியும், வேற எந்த கூட்டம் நடத்த முடியாதனால யாருக்கு எப்ப பர்த்டே, யாருக்கு எப்ப வெட்டிங் டே, என்னைக்கு மரித்த நாள் வருது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா போதும், அன்னைக்கு ஊரே கலக்கிட்டு வந்துடுவேன். அன்னைக்கு யாரும் வந்து கேட்க முடியாது. டிசம்பர் மாசம் 1-30% கொண்டாட்டம் தான். உலகம் முழுவதும், அந்த பட்டணம் முழுவதும், கிராமங்கள் முழுவதும் பெரிய பெரிய வாகனத்திலே, வண்டிகளை, பைக்களை கட்டி அன்னைக்கு யாரும் எங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டோம், யாரும் எங்களை பிடிக்க மாட்டாங்க. அது டிசம்பர் மாதம் தான். அந்த மாதம் எங்களுக்கு கொண்டாட்டம் தான். எல்லாருக்கும் சுவிசேஷம் போய் சேரும். எல்லா கிராமத்திலும் மினி குரூசைடு நடத்தும். எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் போய் சேரும். எந்த விதத்தில் ஆகலும் நம்ம நிமித்த சுவிசேஷம் போய் சேரணும். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த கருவி இங்க இருக்கிற பாருங்க, அந்த பிரதர் அங்க உட்கார்ந்து இருக்கிற பாருங்களேன், நம்மளே காட்டில் ஒரு பெரிய சேனை அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சபை இப்ப விளம்பரமாகுது. இந்த ஆராதனை மக்கள் இப்ப பார்க்கறாங்க. அநேகர் பல விதத்தில் நமக்காக ஜெபிக்க போறாங்க. அநேகர் சபையை தேடி அட்ரஸ் தேடி வர போறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் இந்த இடத்தை கொடுத்த உண்மையானா, அந்த நோவா பாருங்க, பேழையை கட்டி அங்க போய் நிக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆன ஜோடியா வருது, சிங்கம் ஜோடியா வருது, கரடி ஜோடியா வருது, எல்லா எறும்பு வரைக்கும், கொசு வரைக்கும் ஜோடி ஜோடியா உள்ளே போனேன். உள்ளே போனா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை கிடையாது, பயிற்று கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆனே சந்தோஷம், புலியும் சந்தோஷம், சிங்கம் சிவேல கண்ணு சந்தோஷம். ஆமீன் ஆமீன். கத்த சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டி தலை மேல தலை வச்சு படுத்து தூங்குறாங்க. அவ்வளோ சமாதானம் இயேசுவின் பேழைக்குள்ள. நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பயிற்றும் வேண்டாம், எந்த சண்டையும் வேண்டாம். இங்கே அந்நிய பாஷை, அங்க கெட்ட வார்த்தை வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயின்னு வரக்கூடாது. சத்தியத்துக்காக நில்லு, பரிசுத்தமாயிரு, நீங்க பூத்து குலுங்குவீங்க. இந்த சபைக்கு விசுவாசியா இருக்கிற நீங்கள், இதனுடைய கலசபையில் வந்திருக்கிற நீங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே நீங்க வந்து எனக்கு தெரியல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த சபைக்கு வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த லைவிலோடி பார்க்கிற அத்தனை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உண்மையாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையாக? ஒரு நிமிஷம் நம்ம எழுப்பி நிற்கலாமா? ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ள நான் பாஸ்டர்கள் மைக்கு கைமாற போறேன். அப்படி ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் இந்த பரிசுத்தம் இல்லாவிட்டால் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீ விரும்புகிற பரிசுத்தம் எனக்கு தாங்கப்பா. உண்மை போல என்னை மாற்றுமப்பா. உங்களோட மகிமை உள்ள பிரசன்னம் எனக்குள்ள பெருகட்டப்பா. உங்களோட அபிஷேகம் எனக்குள்ள இல்லாவிட்டால் அந்த அபிஷேகம் எனக்குள்ள ஊற்றப்படட்டப்பா. அந்த அக்கினி எனக்குள்ள இல்லாவிட்டால் அந்த அக்கினி இறங்கட்டப்பா. எந்த பிரச்சனை, எந்த பலவீனம், எந்த வியாதி, எந்த பாவம், எந்த சாபம் இயேசுவின் நாமத்தில் தொலைவதாக. தேவ பிரசன்னத்தால் ஆலயம் நிரம்பட்டும். தேவ மகிமையால் ஆலயம் நிரம்பட்டும். தேவனுடைய மகிமையால் ஆலயம் நிரம்பட்டும். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு 5 நிமிஷம் தெய்வத்தை ஆராதிக்க போறோம். 5 நிமிஷம் தெய்வத்தை ஆராதிக்க போறோம். எலியாவின் யாகபடுதலை பட்சிக்கிற அக்கினி இங்க இறங்கணும்.
ബലിപീഠത്തെ ഭക്ഷിച്ചത്, പാറാങ്കല്ലെ ഭക്ഷിച്ചത്, വിറകുകളെ ഭക്ഷിച്ചത്, കன்றுകുട്ടിയെ ഭക്ഷിച്ചത്, വാய்க்கால் തണ്ണീരെ നക്കിയെടുത്ത ദേവന്റെ അഗ്നി ഇറങ്ങി ഉങ്ക ശരീര ഷുഗർ, ക്യാൻസർ, പ്രഷർ, ആസ്മ, തൈറോയ്ഡ്, ഫൈൽസ് വ്യാധി, എന്തപ്പെട്ട വ്യാധി, എന്തപ്പെട്ട ബലവീനത്തോടെ വന്നിരിக்கிறேனோ ഇപ്പ കർത്തരുടെ അഗ്നി ഇറങ്ങി അവ എല്ലാവற்றையும் ഭക്ഷിക്കണം, ഭക്ഷിക്കണം, ഭക്ഷിക്കണം. ആമേൻ. யாரும் வாயை மூடி நிக்க கூடாது. பாட்டு தெரிஞ்சா கூட பாடலாம், இல்லாட்ட ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிச்சுட்டே இருங்க. இன்னைக்கு ஒரு புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்கினி, புதிய சக்தி. ஆமீன், ஆமீன் தம்பி, ஆமீன். ஹல்லேலூயா, ஆமீன். எல்லாரும் 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 வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போல் தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போல் தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமானவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மாம்சமானவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, முப்பர்வாலிபர் எல்லாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, முப்பர்வாலிபர் எல்லாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, எல்லாருமாக தேவை தேவா, ஆவியில நிரம்பி இப்போ தாகத்தோட கேளுங்களுக்கு இப்ப வேணும், இப்ப வேணும், இப்ப வேணும், தேவை தேவா, நிரப்புங்கப்பா, இப்ப என்ன நிரப்புங்க, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, எல்லாரும் உன்னதத்தின் வல்லமை, கொட்டி ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடனே, பரிசுத்தாத்மாவே ശക്തി പകർന്നിടണേ, അവിടുത്തെ ബലം ഞങ്ങൾക്ക് ആവശ്യമെന്ന് കർത്താവേ അറിയുന്നു, അവിടുത്തെ ബലം ഞങ്ങൾക്ക് ആവശ്യമെന്ന് കർത്താവേ അറിയുന്നു, ലോകത്തിൻ മോഹം വിട്ടോടിടുവാൻ ഞങ്ങൾ സാധാരണ ശക്തിയെ ജയിച്ചിടുവാൻ, ലോകത്തിൻ മോഹം വിട്ടോടിടുവാൻ സാധാരണ ശക്തിയെ ജയിച്ചിടുവാൻ, ധീരതയോടും സേവ ചെയ്യുവാൻ അഭിഷേകം ചെയ്തിടണേ, ധീരതയോടും സേവ ചെയ്യുവാൻ അഭിഷേകം ചെയ്തിടണേ, പരിശുദ്ധാത്മാവേ ശക്തി പകർന്നിടണേ, പരിശുദ്ധാത്മാവേ ശക്തി പകർന്നിടണേ, കൃപകളും ജ്വലിച്ചിടുവാൻ ഞങ്ങൾ വചനത്തിൽ വേരുന്നി വളർന്നിടുവാൻ,
പിന്മഴയെ വേണ്ടുമയക്കണമേ നിൻ ജനം ഉണർന്നിടുവാൻ പിന്മഴയെ വേണ്ടുമയക്കണമേ നിൻ ജനം ഉണർന്നിടുവാൻ പരിശുദ്ധാത്മാവേ ശക്തി പകർന്നിടണേ പരിശുദ്ധാത്മാവേ ശക്തി പകർന്നിടണേ അവിടുത്തെ ബലം ഞങ്ങൾക്ക് ആവശ്യമെന്ന് കർത്താവേ അങ്ങറിയുന്നു അവിടുത്തെ ബലം ഞങ്ങൾക്ക് ആവശ്യം കർത്താവേ അങ്ങറിയുന്നു അവിടുത്തെ ബലം ഞങ്ങൾക്ക് ആവശ്യമെന്ന് കർത്താവേ Jesus, thank you Father. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்க ரெண்டு கையை உங்க தலைமையில் வைங்க. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி மைக்கை பாஸ்டர் கையில் கொடுக்க போறேன். உங்கள் சிரசு முதல் பாதம் வரையிலும் இருக்கிற சக்கல பலவீனத்தையும் எங்க அப்பா பார்த்துட்டாங்க. உங்க மேல அவருடைய கண்கள் இப்ப பதிஞ்சிருக்குது. நீங்கள் வைக்கப்பட்ட கரத்தின் மேல் அவருடைய கண்கள் இப்ப பதிந்திருக்கிறது. உன்னதத்தின் ஒரு வல்லமை இறங்கி வரப்போகுது. சிரசு முதல் பாதம் வரையிலும் இருக்கிற சகல பாபங்கள், சகல பலவீனங்கள், சகல விதமான வியாதிகள், சகல விதமான போராட்டங்கள், சகல விதமான வேதனைகள், சகல விதமான கண்ணிகள், சகல விதமான பிசாசின் தொல்லைகள், எல்லா வறுமை, எல்லா பட்டினி, எல்லா நிந்தனை, எல்லா அவமானம், கடன் சாபம், வறுமை, பட்டினி, மலட்டு தன்மை, விவாக தடைகள், வேலை தடைகள், படிப்பு தடைகள், என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதோ அத்தனை பிரச்சனைக்கும் இயேசு பரிகாரி, இயேசு பரிகாரி, இயேசு பரிகாரி, இயேசு பரிகாரி, இயேசு பரிகாரி. அப்பா, என் பிள்ளைகளை இப்ப தொடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளை தொட்டு தொட்டு சுகமாக்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. விடுதலை கட்டறதுக்காக நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்ததுக்காக நன்றி அப்பா. எல்லா பாவங்களும், எல்லா சாபங்களும், எல்லா பலவீனங்களும், எல்லா வேதனைகளும், கண்ணிகளும், கண்ணீர்களும் இன்றையோட மறைந்து போகுவதாக, இன்றையோட மறைந்து போகுவதாக. எல்லாம் புதிதாகட்டும். இந்த புதிய சர்ச்சில் இன்னைக்கு எல்லாம் புதிதாகட்டும். இந்த புதிய கட்டடத்தில் எல்லாம் இன்னைக்கு புதிதாகட்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்று வெறுமை திரும்ப கூடாதப்பா. அது அப்படியே மக்களுக்குள்ள பிரதிபலிக்கட்டும். தெய்வ நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனவும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.